Hello all, welcome to Study Buddy. I am Indu, faculty of Study Buddy. History of Medieval India Satish Chandra book வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு பெய்ட் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா புக்கில் 11th சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம கோர்ஸில் வந்து நம்ம 10 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 11th சாப்டர் வந்து பார்க்கலாம். தட் மீன்ஸ் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இந்தியா, அதாவது சூஃபி மூவ்மெண்ட், பக்தி மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து சொல்வோம். அண்ட் ஆல்சோ டெலிகிராம் லிங்க்குமே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டைம் டு டைம் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் டெலிகிராமில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் 10 வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஜூன் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே கொடுக்குறோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுலேயுமே அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சதீஷ் சந்திரா புக் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இதில் வந்து கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, அதாவது 1200 to 1300 to 1500 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So the establishment of the Delhi Sultanate towards the beginning of the 13th century may be said to mark a new phase in the cultural development of the country. So Delhi Sultanate வந்து 13th century ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்தது வந்து நம்மளோட கண்ட்ரியில் ஒரு புது கல்ச்சுரல் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The Turkish invaders who came to India were by no means rude barbarians. ஸோ அவங்க வந்தது வந்து ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது, அன்சிவிலைஸ்டு கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவங்களுமே நல்ல ஒரு நாலேஜ்டாக இருந்தவங்க தான், நிறைய விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்தவங்க தான். Coming to West Asia during the 9th and 10th centuries from the Central Asian homelands, they had accepted Islam just as the earlier invaders from Central Asia had accepted Buddhism and Hinduism. ஸோ இவங்க வெஸ்ட் ஏஷியாலேருந்து வந்த பீப்புள்ஸ். ஸோ இவங்க வந்து 9th and 10th centuries அங்கேருந்து வராங்க. எங்கேருந்து வராங்க? சென்ட்ரல் ஏஷியன் ஹோம்லேண்ட்ஸ்லேருந்து வராங்க. இவங்களோட என்ன ரிலீஜன் இவங்களோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இஸ்லாம். ஸோ மற்றவங்க எப்படி புத்திசம் அண்ட் ஹிந்துயிசம் அக்செப்ட் பண்ணாங்களோ முன்னாடி வந்த இன்வேடர்ஸ் எல்லாம், இவங்க வந்து அக்செப்ட் பண்ண ரிலீஜன் வந்து இஸ்லாம். And they had also assimilated rapidly the culture of the area. Assimilation அப்படின்னா மீனிங் என்னன்னா, the cultural assimilation is the process in which a minority group or a culture comes to resemble a society's major religious group or assemble the values of behaviors and beliefs of another group, whether fully or actually ஒரு மைனாரிட்டியாக இருக்க ஒரு ரிலீஜன் ஆல்ரெடி அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிலீஜன் பெருசாக இருக்கும். அசிமிலேஷன் அப்படின்னா என்னன்னா, அவங்களோட ரிலீஜனை நம்மளுக்குள்ளார கொண்டு வரதோ இல்லை நம்மள்கிட்ட இருக்க நல்ல ப்ராக்டிசஸை அவங்களுக்குள்ளார கலக்கிறது, ஒன்று சேர்றது, அதுதான் அசிமிலேஷன். ஸோ அவங்களோட கல்ச்சர் வந்து நம்மளோட இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. The Arabo-Persian culture, which had embraced the Islamic lands from Morocco and Spain to Iran. ஸோ இந்த அரபோ-பர்ஷியன் கல்ச்சர் உள்ளவங்க தானே இவங்க வந்து இந்த இஸ்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கு வந்து இந்த இஸ்லாம்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மொராக்கோ, ஆஃப்ரிக்காவில் இருக்கு இல்லையா, மொராக்கோ அண்ட் ஸ்பெயின்லேருந்து தான் இவங்களுக்கு வந்து அந்த இஸ்லாம் அந்த ரிலீஜன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் இந்த மொராக்கோ அண்ட் ஸ்பெயின்லேருந்து தான் ஈரானுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஈரான்லேருந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள அட்ஜசன்ட் ஏரியாஸ்க்கு எல்லாமே இந்த ரிலீஜன் வந்து எல்லாரும் எம்ப்ரேஸ் பண்ணாங்க, எல்லாருமே வந்து அந்த ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைம்ல இந்த ரிலீஜன் வந்து ரொம்ப பீக்ல வந்து இருந்திருக்கு. So the people of the religion had many important contributions in the field of science, navigation, literature, etc. So இந்த ரீஜன்லேருந்து வந்த பீப்புள் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து சயின்ஸ் ஆகட்டும், நேவிகேஷன் அதாவது வழி கண்டுபிடிக்கிறது, மூமெண்ட், அதாவது நேவிகேஷன், லிட்ரேச்சர், இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ இந்த டர்க்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நாட் ஓன்லி ஹேட் அ வெல் டிஃபைன்ட் ஃபெய்த் இன் இஸ்லாம் டு விச் தே வர் டீப்லி அட்டாச், தே ஆல்சோ ஹேட் டெஃபினைட் ஐடியாஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஆர்ட், ஆர்கிடெக்சர் எக்ஸெட்ரா. அவங்க இப்போ இந்தியாவுக்கு வந்தது வெறுமனே
இஸ்லாம்ல வந்து ஒரு டீப் ஃபெய்த் வச்சுட்டு அப்படி மட்டும் வரல, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னா என்ன, அது எப்படி நடத்தணும், ஆர்ட் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு ஒரு இதுலயுமே அவங்களுக்கான ஒரு கரெக்ட் ஐடியா வந்து அவங்க வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி டர்க்ஸ் வித் தி இண்டியன்ஸ் ஹூ ஹெல்ட் strong religious beliefs and had well developed ideas of art, architecture and literature resulted in the long run in the development of a new enriched culture. So already இங்க ஹிந்துஸ் இருக்காங்க, அவங்களோட அதாவது இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஹிந்துயிசம் அந்த மாதிரி ஒரு பெரிய புத்திசம் அந்த மாதிரி நிறைய மேஜர் ரிலீஜியன்ஸ் இங்கே இருக்குது, ஸ்ட்ராங் ரிலீஜியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பிலிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டர்க்ஸ் வராங்க, ஸோ அவங்களுக்குன்னு இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிலிப்ஸ் வச்சுட்டு வராங்க. இப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அங்கே ஒரு புதுவிதமான ஒரு கல்ச்சர் வந்து டெவலப் ஆகுது. பட் தி ப்ராசஸ் வாஸ் அ லாங் ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்ட்ராங் பீப்புள் மீட் பண்ண உடனே அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு புது கல்ச்சர் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. எப்படி நிறையத்தை அடிச்சு உடச்சு அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உடைச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கானதை அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் த ப்ராசஸ் வாஸ் அ லாங் ஒன், ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஃபாலோட் ஆர் அக்கம்பைன்ட் பை பீரியட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கேருந்து தான் மாற்றி உடச்சி அவங்கள்தான் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை. Mutual misunderstanding and strife is always present when the two states have strongly held views. So ரெண்டு பேர் வந்து அவங்களோடது தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், நிறைய அவங்களுக்குள்ள நிறைய ஃபைட்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து இருந்திருக்கு. More significant, however, were the efforts at mutual understanding, which ultimately led to a process of assimilation in many fields such as art, architecture, music, literature, and even in the fields of customs, ceremonies, rituals, religious beliefs, science, and technology. So, இவ்வளோ அவங்களுக்குள்ளார நிறைய இது மைனஸ், அதாவது நான் தான் பெருசு அந்த மாதிரி நினைச்சாலும் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு எஃபர்ட் வந்து இருந்ததுனால தான் ரெண்டு கல்ச்சரும் ஒன்று சேர்ந்துச்சு. ஸோ இவங்க கிட்ட இருந்த நல்லதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்த நல்லதை அவங்க, அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருந்த நல்லதை எடுத்துட்டு ஒரு புது விதமான ஒரு கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு. எல்லா ஃபீல்டுலையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், மியூசிக், லிட்ரேச்சர், கஸ்டம், செரிமோனிஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த கல்ச்சரை பார்த்து இவங்க வந்து அசிமுலேட் பண்ணிக்கிறது அவங்களோட கல்ச்சர்ல. However, the elements of confrontation and conflict remain strongly enriched in both the communities. So அவங்களுக்குள்ளார அந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வந்து நல்லா வேறு ஒன்று இருந்துச்சு ரெண்டு பேர்லையுமே. ஸோ இப்போ வரைக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு இல்லையா, நம்ம இப்போ வரைக்குமே அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட், நாங்கள் தான் பெருசு, நாங்கள் சொல்கிறதா கரெக்டுங்கிறது இப்போ வரைக்குமே அந்த பிலீஃப் வந்து ஆணித்தனமாக எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ என்ரிச் அப்படிங்கிறது வேரூன்றி உள்ளது அப்படின்னு தமிழில் ஒரு மீன், அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களோட பிலீஃப்ஸ் வந்து இருக்குது. The process of assimilation and convergence therefore had many ups and downs and varied from region to region and from field to field, from period to period. ஸோ இந்த மாதிரி இந்த அசிமுலேஷன் அண்ட் கன்வர்ஜன்ஸ் ஒரு அவங்க மற்றவங்களோட இதை எடுத்துட்டு அவங்களோட ரிலீஜனில் அவங்க வந்து மாற்றிக்கிட்டதா இருக்கட்டும், இவங்களோட கன்வர்ஜன்ஸ் ஒன்று சேர்றதா இருக்கட்டும், உடனே நடக்கல. அதுவும் இல்லாமல் நிறைய சில டைம் வந்து நல்லா போகும், சில டைம் நல்லா அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி எல்லா ரீஜன்லேயும் ஒரே மாதிரி நடந்துச்சா கிடையாது, ஒரு ரீஜன்லேயும் ஒரு மாதிரி நடந்துச்சு. ஒரு ஃபீல்டு, ஆர்ட்டாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுலேயும் ஒரு மாதிரி நடந்துச்சு. ஒரு பீரியட், ஸோ ரீஜன், ஃபீல்டு, பீரியட் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, வேரி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, அதாவது அவங்க யார்கிட்டேருந்து ஒரு கலையை வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க, அதை எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அப்போ இந்தியாவில் முன்னாடி என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு புது ரூலர் வந்து வராங்க அப்படின்னா அவங்களோட முதல் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும், அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம், ஹவுசஸ் டு லிவ் இன் அண்ட் டு பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப். ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போ அந்த கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு இடம், ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அவங்க தங்குறதுக்கான ஹவுஸ், இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அப்போ அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இருந்த டெம்பிள் எல்லாத்தையும் மாஸ்காக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க,
அங்கே இருந்த டெம்பிள்ஸ் எல்லாம் உடைச்சு அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து மாஸ்க் கட்டிக்கிறது, இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா, குதுப் மினார் இருக்கு இல்லையா டெல்லியில், அதில் வந்து குதுப் உல் இஸ்லாம்ன்ற மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க் வந்து அது முன்னாடி என்னவா இருந்துச்சுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு 2 மெயின் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குதுப் உல் இஸ்லாம், அதாவது குதுப் மினாரில் இருக்கிற ஒரு மாஸ்க், அண்ட் அஜ்மீரில் இருக்கிற அர்ஹான் தின்கா ஜோன்புரா அப்படிங்கிற ஒரு பில்டிங். அப்போது இது 2 முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த குதுப்புல் இஸ்லாம் அந்த மாஸ்க் வந்து ஒரு விஷ்ணு டெம்பிளாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஒரு டெம்பிளாக இருந்தது, அவங்க மாஸ்காக மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இன் அர்ஹை தின்கா ஜோப்ரா அது வந்து மொனாஸ்டியாக இருந்துச்சு. மொனாஸ்டிங்கிறது நம்ம மடம்லாம் சொல்லுவோம் இல்லையா, சாமியார் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தங்குறதுக்காக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மொனாஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இருந்ததை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவைக்காக. The only new construction at Delhi was a facade of 3 elaborately carved inches in the front of Garbhagriha which was demolished. ஸோ அப்போ அவங்க அந்த இடிச்சிட்டாங்க. அதில் அவங்க புதுசாக என்னதான் பண்ணாங்க அப்படின்னா ஃபக்கேட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கேட்வே அந்த மாதிரி அதை தான் வந்து அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கர்ப்பகிரகாங்கிறது நம்மளோட சாமி வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பிளேஸ், அதுதான் வந்து கர்ப்பகிரகா. ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிசைன் மாதிரி அதுதான் வந்து அவங்க புதுசாக கட்டியிருந்தாங்க. இந்த கர்ப்பகிரகாவை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு. The style of decoration used on these arches is very interesting. ஸோ இவங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோ இல்லை அனிமல் அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணோன்னா அது வந்து அவங்களோட ரிலீஜனுக்கு வந்து தவறாக இருக்கும், அன்இஸ்லாமிக்காக இருக்குன்றதுனால அவங்க ஹியூமன்ஸையோ அனிமல் ஃபிகர்ஸையோ வந்து அவங்க டெக்கரேட் வந்து பண்ணலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ளார்ஸு, அதுக்கப்புறம் குரானில் இருக்க லைன்ஸை வந்து எழுதுறது, அந்த மாதிரி தான் வந்து இது 2த்தையும் சேர்த்து இன்டர்ட்வைண்ட் இன் வெரி ஆர்டிஸ்டிக் மேனர். ஃப்ளார்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து செடி கொடியெல்லாம் போகிற மாதிரி, அப்புறம் அதுக்குள்ளார இந்த குரானோட லைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்டர்ட்வைண்ட் இன் வெரி ஆர்டிஸ்டிக் மேனர், எல்லாத்தையும் ஒரே கலவையாக கலந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. Soon the Turks started constructing their own buildings. ஓகே, வந்த புதுசில் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, டெம்பிள்ஸ் அதெல்லாமே இடிச்சிட்டு மாஸ்க் அந்த மாதிரி மாற்றி அமைச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு கட்டணுன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கட்டுறதுக்கான ஆள் தேவைப்படும், அதுக்கான பொருள்லாம் தேவைப்படும் இல்லையா. For this purpose, they mostly used indigenous craftsmen such as stone cutters, masons, etc. who were famous for their skills. ஸோ அப்போ இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் கட் பண்ணி அதை காவ் பண்ணி கொடுக்குறது, பில்டிங் கட்டுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் அதில் வந்து ஸ்கில் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கள தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லேட்டர் சம் மாஸ்டர் ஆர்கிடெக்ட்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா. ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் இருக்கிற ஆட்களே தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியாலேருந்து கொஞ்சம் நல்லா சிறந்து இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டினாங்க. அவங்களோட பில்டிங்கில் இந்த பில்டிங்ஸ் தி டர்க்ஸ் யூஸ்ட் ஆர்ச் அண்ட் டோம் ஆன் அ வைட் ஸ்கேல். ஸோ இந்த டர்க்ஸோட பில்டிங்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்டாக பார்த்தோன்னா நிறைய ஆர்க்ஸ் அண்ட் டோம்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், இதுதான் வந்து டோம், இந்த மாதிரி மேலே ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டோம். ஆர்ச்ன்றது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆர்ச். ஸோ இந்த ஆர்ச்லேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து படிப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்த இப்படி தான் வந்து அவங்களோட இந்த டர்க்ஸோட பில்டிங்ஸ் வந்து இருந்துச்சு. ஆர்ச் அண்ட் டோம் வந்து நிறைய அவங்களோட பில்டிங்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. நெய்தர் தி ஆர்ச் நார் அ டோம் வாஸ் அ டர்க்கிஷ் ஆர் முஸ்லீம் இன்வென்ஷன். ஸோ இவங்க யூஸ் பண்ணுற இந்த ஆர்ச் ஆகட்டும், அந்த டோம் குழுவ மாதிரி இப்படி மேலே இருக்கு இல்லையா, அதுவாகட்டும், அது வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சது கிடையாது. இவங்க யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தி அரப்ஸ் borrowed them from Rome through the Byzantine Empire, developed them and made them their own. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஆர்ச் டோம் அப்படிலாம் வந்து இந்த பைசாண்டைன் எம்பையர் அந்த பீப்புள்ஸ் வந்து கண்டுபிடிச்சது ரோமில். ஸோ அவங்கக்கிட்ட என்ன வந்து இந்த அரப்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த ஐடியாவை கடன் வாங்கி இவங்களோட பில்டிங்கில் வந்து அவங்க அந்த ஆர்ச் டோம் அதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே, தி யூஸ் ஆஃப் தி ஆர்ச் அண்ட் தி டோம் ஹேட் அ நம்பர் ஆஃப் அட்வான்டேஜஸ். இந்த டோம் ஆர்ச்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கான அட்வான்டேஜ் நல்லது வந்து நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டோம் அந்த மேலே அந்த குடுவை மாதிரி போடுறது. ஸோ இந்த மாதிரி டோம் வந்து போடும்போது அப்படியே அந்த வானத்தை டச் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வானத்தோட வானமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு பியூட்டி தானே. இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி, அந்த டோமோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அதுதான். ஸோ அதுதான் அந்த ஸ்கைலைன், அந்த வானத்தோட வானமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் as the architects gain more experience and confidence, the dome rose higher. So அது கட்ட அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து வளர அது இன்னும் ஜாஸ்தி ஹைட் வந்து போயிட்டே இருக்கு. Many experiments were made in putting a round dome on a square building and in raising the dome higher and higher. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிற ஒரு பில்டிங், அதில் வந்து ரவுண்டாக வந்து டோம் வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்கொயர் பில்டிங் அதில் வந்து இப்படி ரவுண்டாக டோம் வைக்கிறது, இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த பில்டிங் பார்க்கலாம். எஸ், இதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த டர்க்ஸ் வந்து கட்டின பில்டிங்ஸு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கை லைன் சொல்கிறது, அந்த வானத்தை தொடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதான் அவங்க யூஸ் பண்ண ஆர்ச்சு. ஸோ இதுதான் வந்து டோம், இந்த மாதிரி குடுவை மாதிரி இப்படி இருக்கிறது தான். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிற பில்டிங்கில் மேலே ரவுண்ட் டோம் வைக்கிறது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கட்டணும். ஆர்கிடெக்ட்ஸ் கெயின் மோர் கான்ஃபிடன்ஸ், ஹைட் வந்து ஜாஸ்தியாச்சு. மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர் மேட் in putting a round dome on the square building and in raising dome higher and higher. In this way many lofting with the height, நல்ல height and impressive buildings were constructed. இந்த மாதிரி நிறைய கட்டி நல்ல ஹைட்டு அண்ட் அழகான பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. The arch and the dome dispensed with the need for a large number of pillars to support the roof and enable the construction of large halls with a clear view. ஸோ இந்த ஆர்ச் அண்ட் டோம்ஸ் எல்லாம் கட்டினாங்க இல்லையா, அது வழியாக என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய பில்லர்ஸ் வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பில்லர்ஸ் வந்து அந்த ரூஃப், அந்த மேலே இருக்க அந்த இது ரூஃபை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பில்லர்ஸ் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பில்லர்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கிடச்சிச்சு. ஒரு கிளியர் வியூவோட பில்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம நின்று பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஒரு அழகான வியூ வந்து கிடச்சிச்சு. Such places of assembly were useful in mosques as well as in palaces. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கிறது வந்து அசம்பிளிக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மாஸ்க்லேயும் சரி பேலஸ்லேயும் சரி. However, the arch and the dome needed a strong cement, otherwise the stones could not be held in place. ஓகே, இந்த மாதிரி நல்ல ஹைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டணும்னா கண்டிப்பாக அதுக்கான சிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த டர்க்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஃபைன் குவாலிட்டி லைட் மார்ட்டர், நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கிற மார்ட்டர், அதாவது இந்த சிமெண்ட் மாதிரி இருக்கிறது, 2 செங்கக்கல்லை வச்சு நடுவில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மார்ட்டர் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து அவங்களோட பில்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த நிறைய டிசைன் ஆர்ச் அண்ட் டோம், நியூ ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் அண்ட் மார்ட்டர் ஆஃப் அ சுப்பீரியர் கைண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது வந்து நார்த் இந்தியாவில் வந்து இவங்கள பார்த்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு வித் அரைவல் ஆஃப் டர்க்ஸ். ஓகேங்களா, இந்த டர்க்ஸ் கிட்டேருந்து இந்த நல்ல குவாலிட்டியான மார்ட்டர், நியூ வித் டிசைன்ஸ் இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து வந்துச்சு. So the arch and the dome were known to the Indians earlier, but they were not used on a large scale. Okay, இந்த ஆர்ச் டோம் அப்படிங்கிறது இந்தியன்ஸ்க்கு ரொம்ப புதுசா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முன்னாடியிலேருந்து இந்தியன்ஸ் கிட்ட அந்த ஆர்ச் டோம் டிசைன் வைக்கிறதுல இருந்துச்சு. பட் இவங்கள மாதிரி டர்க்ஸ் மாதிரி இவங்க வந்து அதை லார்ஜ் ஸ்கேல் நிறைய வந்து யூஸ் பண்ணலை. Moreover, the correct scientific method of constructing the arch was rarely employed. அவங்க நிறைய யூஸ் பண்ணவும் இல்லை, அதுவும் இல்லாமல் கரெக்டாக சயின்டிஃபிக் கேல்குலேஷன் படிலாம் அவங்க வந்து பெருசாக இந்தியன்ஸ் வந்து கட்டலை. The architectural device generally used by the Indians consisted of putting one stone over another, narrowing the gap till it could be covered by a coping stone or by putting a beam over a slab of stones. ஸோ இவங்க என்னதான் பண்ணாங்க, இந்தியன்ஸோட அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டோன் மேலே ஸ்டோன் போடுறது, அப்படியே ஸ்டோனாக போயிட்டு அந்த கேப்பை வந்து சின்னதாக்கிட்டு அது மேலே ஒரு கோப்பிங் ஸ்டோன் இல்லைனா வந்து ஒரு பீம் மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணாங்க.
அதாவது இதுதான் வந்து அந்த இது கோப்பிங் ஸ்டோன். இப்போ இப்படி ஒரு 2 இது இருக்கா, இந்த 2 இதை வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேப்பை அடைக்கிறதுக்காக இப்படி மேலே ஸ்லாப் மாதிரி போடுறது தான் வந்து கோப்பிங் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்தியன்ஸோட ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கோப்பிங் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா மேலே வந்து பீம் மாதிரி போடுறது. ஸோ இதுதான் வந்து பீம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறது. அதாவது இந்த ரூஃபோட சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி போடுறது தான் வந்து பீம். ஸோ இந்த மாதிரி தான் டோம் ஆர்ச்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கோப்பிங் ஸ்டோன், பீம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டர்க்கிஷ் வந்து used both the dome and arch method as well as slab and beam method in their buildings. அப்போ அவங்க வந்து இந்தியன்ஸ் யூஸ் பண்ண அந்த மெத்தடுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, பீம் அந்த கோப்பிங் ஸ்டோன் போடுறது, அண்ட் அவங்களோட ஆர்ச் அண்ட் டோமுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. In the sphere of decoration, the Turks achieved representation of animal figures in their buildings. Representation of human and animal figures in their buildings. So decorationல வந்து பொதுவாக டர்க்ஸ் வந்து எஸ்டீவ்ட் அப்படிங்கிறது விளக்கப்பட்ட, அதாவது அது வந்து யூஸ் பண்ணல, ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிகர்ஸை வந்து அவங்க வந்து அவங்களோட பில்டிங்கில் யூஸ் பண்ணிக்கல, ஏன்னா அது வந்து அன்இஸ்லாமிக் அப்படின்னு அவங்க வந்து நினச்சதுனால அதை யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க, ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, கம்பைனிங் தெம் வித் பேனல்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டெய்னிங் வேர்சஸ் ஃப்ரம் தி குரான். ஸோ ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஃப்ளாரல் டிசைன். ஜாமெட்ரிக்கல் அப்படின்னா என்னன்னா, எசென்ஷியலி a geometric pattern is one containing objects. ஸோ அந்த அவங்களோட அந்த பேட்டர்னில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் பொருள் இருக்கும், ஸ்கொயர், ஸ்டார், அந்த மாதிரி ஷேப்ஸோ இல்லை ஒரு பிக்சரையோ அதை வந்து ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஃப்ளாரல் டிசைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த குரானில் இருக்கிற லெட்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஜாமெட்ரிக் டிசைன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளாரல் அண்ட் ஜாமெட்ரி டிசைன். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த குதுப் மினார்லாம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த குரானோட லைன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிசைன் மாதிரி தான் பார்க்கறதுக்கு வந்து இருக்கும். ஸோ ஜாமெட்ரிக்கல் அண்ட் இந்த டிசைன்லாம் யூஸ் பண்ணாங்க, குரானோட லைன்ஸ் யூஸ் பண்ணாங்க. தஸ் தி அரபிக் ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் பிகேம் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ அந்த அரபிக் ஸ்கிரிப்ட் வந்து அதை எழுதியிருக்காங்களே, அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் இப்படி பண்ணுற டெக்கரேட்டிவ் டிவைசஸ், இதுக்கு பேர் தான் வந்து அரபெஸ்க்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான். இந்த மாதிரி ஃப்ளார்ஸு இல்லைனா வந்து இந்த மாதிரி அதாவது இப்போ லீஃபோட அந்த இது போகிற மாதிரி கொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஜாமெட்ரிக் அண்ட் ஃப்ளாரல் டிசைன்ஸ். அப்புறம் அந்த அரபிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அரபிஸ்க்யூ. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, அரபிஸ்க்யூனான்னு பார்த்துட்டோம். தே ஆல்சோ ஃப்ரீலி borrowed Hindu motifs such as the bell motif, swastika. அதாவது என்ன, அதாவது இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ் அவங்களோட அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, மோட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா an element of an image. இப்போ பெல்லாக இருக்கட்டும், ஒரு இப்போ நம்மளோட கோவிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த கோபுரத்துலலாம் சிலைலாம் அப்படியே செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்படி எம்ப்ரேஸ்டு அப்படி வெளியில் தெரியுற, அதாவது அந்த செவத்துக்கும் அந்த சிலை வந்து இப்படி வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் மோட்டிவ். ஸோ ஹிந்துஸ் கிட்டேருந்து இவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பெல் மோட்டிவ், பெல் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்வஸ்திகா இப்படி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்வஸ்திகா, அப்புறம் லோட்டஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளை அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்கார்ப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து மோட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, thus like the Indians the Turks were intensely fond of decoration. ஸோ இந்தியன்ஸ் வந்து எப்படி டெக்கரேஷன்ஸில் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை வச்சு பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் டர்க்ஸும் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. தி ஸ்கில்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஸ்டோன் கட்டர்ஸ் வாஸ் ஃபுல் யூஸ் ஃபார் தி பர்பஸ். ஸோ அதே மாதிரி இவங்க கிட்ட இந்த ஸ்கில்லையும் இவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யார், டர்க்ஸ். தி வால்ஸ் ஆஃப் தி ஸ்மால் டோம் ஆஃப் இல்துட்மிஷ் நியர் தி குதுப் மினார் டெல்லி வாஸ் ஸோ இன்ட்ரிகேட்லி, பயங்கர டீட்டெயில்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. தட் ஹார்ட்லி அ ஸ்கொயர் இன்ச்சஸ் லெஃப்ட் வேக்கண்ட். அதாவது
கொஞ்சம் கூட இடம் விடாம அந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து அவங்க அந்த குதுப் மினார்ல டோம் ஆஃப் இல்துட்மிஷ் அது நம்ம பார்க்கலாம். ஓகே யா இதுதான் வந்து இல்துட்மிஷோட டோம். இதில் வந்து அந்த கேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபுல்லாக டிசைன் கொஞ்சம் கூட ரொம்ப கம்மியான கேப் தான் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இன்ட்ரிகேட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அவரோட டோம்பில். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தி வால்ஸ் ஆஃப் ஸ்மால் டோம் ஆஃப் இல்துட்மிஷ் நியர் தி குதுப் மினார் வாஸ் ஸோ இன்ட்ரிகேட்லி கார்ட். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது அவ்வளோ அழகாக டிசைன் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. தி டர்க்ஸ் ஆல்சோ ஆடட் கலர். ஓகே, இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க வந்து கலரும் அவங்க பில்டிங்க்கு கொடுத்தாங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி, சாண்ட் ஸ்டோன், அதாவது ரெட் கலர் சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணாங்க, கலர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெட் கலர் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ சாண்ட் ஸ்டோன் ஆர் மார்பிள் வந்து அவங்களோட பில்டிங்கில் டெக்கரேஷன்ஸ்க்காகவும் அந்த ரெட் சாண்ட் ஸ்டோன் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. The most significant building constructed by the Turks in the 13th century was the Qutub Minar. So Turks கட்டினதுலே முக்கியமான ஒரு நல்ல ஒரு மெக்னிஃபிஷியன்ட் அழகாக இருக்கிற ஒரு பில்டிங் 13th சென்ச்சுரியில் கட்டினது அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா குத்துப் மினாரை சொல்லலாம். ஏன்னா இதோட ஹைட்டு மட்டுமே 71.4 மீட்டர் ஹை. இது ஆக்சுவலாக கட்டுறதுக்கு யார் ஆரம்பிச்சானா குதுப்புதீன் ஐபக் தான் ஆரம்பிச்சாரு. பட் முடிச்சு வச்சது வந்து இல்துட்மிஷ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த குதுப் மினார் வந்து குதுப்புல் தின் பக்தியார் காக்கே அப்படிங்கிற ஒரு சுஃபி செயின்ட்டுக்கு டெடிக்கேட்டடாக கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கிடையாது. ஏன்னா அப்போ குதுப் மினாரை வந்து குதுப்புல் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ although traditions of building towers are to be found both in India and West Asia, Qutub Minar is unique in many ways. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹைட்டான பில்டிங்ஸ் டவர் மாதிரி இருக்கிற பில்டிங்ஸ் வந்து இந்தியன்ஸுமே வந்து அந்த மாதிரிலாம் கட்டினாங்க, வெஸ்ட் ஏஷியாலையுமே இருந்துச்சு. பட் இந்த குதுப் மினார் வந்து எல்லாத்த விட ரொம்ப ஒரு யூனிக்கான பில்டிங் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் குதுப் மினார். அண்ட் இதுதான் வந்து அலாதீன் வந்து இதில் கட்டியிருப்பார், என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு கேட்வே மாதிரி கட்டியிருப்பாரு. ஸோ இதோட நேம் தான் வந்து அலை தர்வாசா. இந்த என்ட்ரன்ஸ்க்கு பேர் தான் வந்து அலை தர்வாசா. இதான் வந்து குதுப் மினார். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த டவர் மாதிரி இருக்கிற இது வந்து ரொம்ப யூனிக், அதோட டிசைன் வந்து ரொம்ப யூனிக். ஓகே, ஆக்சுவலாக இவருக்காகலாம் டெடிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் டிரைவ்ஸ் இட்ஸ் எஃபெக்ட் மெயின்லி ஃப்ரம் தி ஸ்கில்ஃபுல் மேனர் இன் விச் தி பால்கனிஸ். ஸோ ஏன் வந்து இது யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட பால்கனிஸ்லாம் பார்த்தோன்னா அந்த மெயின் டவர்லேருந்து இப்படி வெளியில் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும். அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் சாண்ட்ஸ்டோன்ஸ் வந்து கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க, மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரிப்டு எஃபெக்ட் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து குதுப் மினார். ஸோ நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்களேன், இங்கே டார்க்காக இருக்கும், இங்கே ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்டு எஃபெக்ட்டுங்கிறது இந்த மாதிரி தனித்தனியாக தெரியுதா, நம்மளோட ரிப் கேஜில் நம்மளோட ஒரு எலும்பும் தனியாக தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரக்சரும் தெரியறதுக்கு பேர் தான் வந்து ரிப்டு எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து குதுப் மினாரில் யூஸ் பண்ணதுனால இது வந்து ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தி கல்ஜி பீரியட் saw a lot of building activity. ஸோ கல்ஜி பீரியட்லையும் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அலாதீன் வந்து அவரோட கேபிட்டல் வந்து கட்டியிருக்காரு சிரி அப்படிங்கிற பிளேஸில், அதாவது இந்த குதுப் அந்த பிளேஸோட கொஞ்சம் தூரம் தாண்டி கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா அந்த சிட்டியில் வந்து எதுவுமே அதுக்கான எவிடன்ஸே இல்லை. அலாதீன் வந்து இந்த குதுப் மினார் மாதிரி ஒரு ட்வைஸ் அதை விட 2 மடங்கு ஹைட்டில் வச்சாவது ஒரு டவர் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. பட் அதை கட்டுறதுக்கு வந்து அவர் உயிரோட வாழலை. பட் என்ன அவரால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா குதுப்க்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா அலை தர்வாசா, அது வந்து அலாதீன் தான் வந்து கட்டியிருப்பாரு. அதில் வந்து நல்லா ஆர்ச்சஸ்லாம் நல்லா அழகாக ப்ளீசிங் ப்ரொப்போர்ஷன்ஸில் வந்து இருக்கும். இட் ஆல்சோ அந்த அலை தர்வாசால டோமும் இருந்துச்சு. ஸோ இதான் வந்து அலை தர்வாசா. ஸோ ஆர்ச்சஸ்லாம் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் டோமும் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அலாதீன் கட்டின அந்த என்ட்ரன்ஸ், குதுப்புக்கு அவர் கட்டின அந்த என்ட்ரன்ஸ். அண்ட் இட் ஆல்சோ கண்டென்ஸ் டோம் எல்லாம் பார்த்தோம். தஸ் தி ஆர்ட் ஆஃப் த பில்டிங், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஆல்சோ கண்டென்ஸ் அ டோம் which for the first time was built on correct scientific lines. ஒரு கரெக்ட் சயின்டிஃபிக் லைன்ஸில் கட்டின
ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி கரெக்டாக கட்டின டோம் வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. thus the art of building the arch and the dome on scientific lines has been mastered by the Indian craftsmen by this time. ஸோ இந்த கல்ஜி பீரியட்லலாம் வந்து நல்லாவே இந்த மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்டைலில் அவங்க ஸ்டைலில் கட்டுறதுக்கு வந்து இந்தியன் கிராஃப்ட்ஸ்மேன் வந்து நல்லாவே நாலேஜபிளாக நல்லா சிறந்து விளங்கியிருந்தாங்க. There was a great building activity in the Tughlaq period which marked the climax of the Delhi Sultanate as well as the beginning of its decline. ஸோ இந்த டெல்லி சுல்தானேட்டோட கிளைமேக்ஸும் இந்த துக்ளக் அவங்க கட்டின அந்த பில்டிங்கில் தான் இருந்து, அதாவது அது முடிவுக்கு வர அந்த அப்போ தான் வந்து இவங்களோட அந்த பீரியட் ஃபுல்லாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கியாசுதீன் அண்ட் முகமது துக்ளக் வந்து நிறைய ஹியூஜ் பேலஸ் ஃபோர்ட்ரஸஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதான் வந்து துக்லதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த இது ரிப்டே எஃபெக்ட் அண்ட் இதுதான் வந்து அந்த துக்லதாபாத், அதாவது ஒரு ஃபோர்ட் இருக்கு, அதை சுற்றி இப்படி ஃபோர்ட்ரஸஸ் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து அவங்க கட்டின அந்த துக்லதாபாத். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யமுனா ரிவர் இருக்கும் இல்லையா, அது தண்ணியை வந்து மறைச்சு ஒரு லேக் மாதிரி இங்கேயே வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கட்டின அந்த துக்லதாபாத். ஓகே, ஸோ எங்கே பார்த்தோம்? எஸ், துக்லதாபாத். பை பிளாக்கிங் தி பேசேஜ் ஆஃப் தி யமுனா, அந்த யமுனாவோட அந்த பேசேஜை வந்து பிளாக் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து அந்த துக்லதாபாத்தில் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கியாசுதீன் வந்து அவரோட தோம்பியுமே வந்து மார்க்ஸ் அ நியூ ட்ரெண்ட் இன் ஆர்கிடெக்சரில் அது ஒரு புது ட்ரெண்டை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ டு ஹாவ் அ குட் ஸ்கைலைன், ஒரு நல்ல அந்த வானத்தை தொடுற மாதிரி ஒரு அழகான பிக்சரஸ்க்கு இருக்கணுன்றதுக்காக இவரோட பில்டிங் வந்து ஒரு பெரிய பேஸ் வந்து நல்ல ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக வச்சு அது மேலே வந்து இவரோட டோம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி மார்பிள் டோம் வந்து கியாசுதீனோட அந்த டோமில் வந்து இருக்கும். ஸோ எஸ், இதுதான் வந்து அந்த ஃபோர்ட், அந்த மார்பிள் டோம், இதுதான் வந்து அவரோட அந்த டோம்பு. ஸோ அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க, நல்ல ஹைட்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, ஸ்லோப்பிங் வால்ஸாக இருக்குது, அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி ஸ்லோப் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குது. எ ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் தி துக்ளக் ஆர்கிடெக்சர் வாஸ் அ ஸ்லோப்பிங் வால். ஸோ இவங்களோட ஆர்கிடெக்சர்லேயே ஒரு புதுவிதமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லோப்பிங் வால்ஸ். நான் சொன்னாலே இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி இப்படி சாஞ்ச மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இதை தான் வந்து பேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் அந்த பில்டிங்க்கு, ஸ்ட்ரென்த் அண்ட் சாலிடாரிட்டி வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிங் வால்ஸ் இந்த பேட்டர் வைக்கிறது வந்து கொடுக்குது. பட் இதை வந்து ஃபிரோஸ் துக்ளக் அவரோட பில்டிங்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்று ஃபீச்சர் என்ன துக்ளக் ஆர்கிடெக்சரில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆர்ச், லிண்டன் அண்ட் பீம் இதெல்லாமே கம்பைன் பண்ணி அவங்களோட பில்டிங்கில் கட்டினாங்க. ஸோ ஆர்ச் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், பீமுங்கிறதும் பார்த்தோம், அதாவது சப்போர்ட் அந்த ரூஃபுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குது. அப்போ லிண்டல்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த மாதிரி ரூஃபுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த ரூஃபை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறது தான் வந்து பீம். லிண்டில் அப்படிங்கிறது இப்போ ஜன்னலோ இல்லை ஒரு கதவையோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து ஒரு வால் இருக்கும், இங்கே வந்து அந்த ஜன்னலுக்கான அந்த கேப் வந்து இருக்கா, இதையும் பேலன்ஸ் பண்ணும். முக்கியமாக இந்த வால், இங்கே மேலே இருக்க இந்த வாலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லிண்டில். ஸோ இந்த பிக்சர் தெளிவாக தெரியும், இதுதான் வந்து அந்த லிண்டில். இந்த ஜன்னலோ இல்லை அந்த கதவு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கேப் இருக்குது, இந்த கேப்பு இந்த வாலோட ப்ரெஷர் வந்து தாங்கிறதுக்காக இங்கே கட்டுறது தான் வந்து லிண்டில். ஸோ இந்த லிண்டிலோட ப்ரெஷர் வந்து இந்த சைடு வால்க்கு தான் போகும். இந்த பீம் அப்படிங்கிறது இந்த ரூஃபை வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து பீம். ஸோ இதான் வந்து பீம் அண்ட் லிண்டிலுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த துக்ளக்கோட இன்னொரு ஃபீச்சர். இந்த லிண்டில், பீம், ஆர்ச் இதெல்லாமே அவங்களோட பில்டிங்ஸில் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. This is found in a marked manner in the buildings of Firoz Tughlaq. ஸோ ஒரு மாதிரி நல்லா தெரியும் அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட பில்டிங் ஒன்று இருக்குது, ஹாஸ்காஸ், அதாவது ஒரு ப்ளஷர் ரெசார்ட் மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த ரெசார்ட், அந்த ஹாஸ்காஸில் ஒரு ஹியூஜ் லேக் வேற கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹாஸ்காஸில் மദ്രാஸா இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம்.
இதுதான் வந்து அந்த காஸ்ட்ல இருக்கிற மദ്രാസா அப்படிங்கிறது அப்போ இருந்து இப்போ காலேஜ் ஸ்கூல்ல இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த இஸ்லாம் அங்க சொல்லி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்ல உட்காந்து படிக்கிற அந்த இடம் தான் வந்து மദ്രാസா. இதுதான் வந்து இந்த ஹாஸ் காஸ்ட்ல இருக்கிற அந்த மദ്രാസா. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப், இது வழியா ஏறி தான் போவாங்க. அண்ட் இங்கேதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தங்கியிருப்பாங்க முன்னாடி அங்க படிச்சப்போ. அண்ட் இது வந்து அங்கே இருந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் டோம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதை வந்து அசம்பிளி ஹாலாக கூட அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்சைட் இப்படி தான் வந்து அந்த மദ്രാസா அந்த கிளாஸ் ரூம் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் ஹாஸ் காஸ் வந்து பார்த்தோம், அதில் இருக்க மദ്രാസா பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இதே மாதிரி ஃபிரோஸ் ஷாவோட நியூ ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோட்லா, ஃபிரோஸ் ஷா கோட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து அந்த ஃபிரோஸ் ஷா கோட்லா. ஃபிரோஸ் ஷா கோட்லாவில் இதெல்லாம் அங்கே இருக்க அந்த பில்டிங் டோம் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் ஃபிரோஸ் ஷா கோட்லாவில் வந்து அசோகன் பில்லா வந்து இருக்காமா. ஸோ இது வந்து முன்னாடி எடுத்த பிக்சர் 1861 எடுத்தது. ஸோ இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து எடுத்திருக்குது. இதான் வந்து அந்த அசோகன் பில்லர். இதுதான் வந்து ஃபிரோஸ் ஷா கோட்லா அவங்க கட்டின அந்த ஃபோர்ட்டு. இது வந்து பயோலி அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னா ஸ்டெப்டு வெள்ளா இருக்கும், அதாவது ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளார போயிட்டு இறங்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டெப் வச்சு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பயோலி. ஓகே, ஸோ இதான் நம்ம பார்த்தோம், கோட்லா வந்து பார்த்தோம். துக்லக்ஸ் டிட் நாட் ஜென்ரலி யூஸ் தி காஸ்ட்லி ரெட் ஸ்டோன். ஸோ இந்த துக்லக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காஸ்ட்லியான ரெட் சாண்ட் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, கிரே ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் சீப்பான ஒரு மெட்டீரியல். அதனால இதை கார் பண்ணுறது, இதில் வந்து இப்போ சிலையெல்லாம் வரையணும், ஒரு ஃப்ளார் போடணும், அந்த மாதிரிலாம் போடணும்னா ரொம்பவே ஒரு நாட் ஈஸி டாஸ்க். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இவங்களோட டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். முன்னாடி பார்த்தவங்களோ அளவுக்கு டெக்கரேஷன்ஸ் வந்து இவங்களோட பில்டிங்ஸில் இருக்காது. மெயினாக இவங்களோட டெக்கரேஷன்ஸில் என்ன இருக்கும் இந்த ஃபிரோஸ் அவங்களோட பில்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா லோட்டஸ் இருக்கும். மெனி கிராண்ட் மாஸ்க் வேர் ஆல்சோ பில்ட் இன் திஸ் பீரியட். ஸோ நிறைய மாஸ்க் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு, ஸோ எல்லாத்தையுமே இங்கே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. என்ன ஒர்த் நோட்டிங், முக்கியமாக என்ன இந்த டைமில் வந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, independent style of architecture has emerged in India, combining many of the new devices bought by the Turks with the indigenous forms. ஸோ இவங்க வந்து அவங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு நியூவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்மளோட இந்தியாவில் ஆல்ரெடி பழங்காலமாக இருந்த அந்த இண்டிஜினஸ் ஃபார்மையும் இவங்க சொல்லி கொடுத்தது கம்பைன் பண்ணி ஒரு நியூ டிவைசஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ புதுசான ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. தி லோடிஸ் டெவலப் திஸ் ட்ரெடிஷன் ஃபர்தர். ஸோ அவங்களுக்கு அடுத்து லோடிஸ் வந்து இதை மறுபடியும் ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல இந்த ஆர்ச், லிண்டல், பீம் இதையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பால்கனிஸ், கிஷோக்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போது நம்ம குதுப் மினார் மாதிரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி தனியாக நிற்கிற ஸ்டாண்ட் மாதிரி மினார் மாதிரி இருக்கிறது. அண்ட் ராஜஸ்தானி, குஜராத் ஸ்டைல்ஸ் கூட இந்த லோடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Another device used by the Lodis was placing their buildings, especially tombs, on a high platform, thus giving the building a feeling of size as well as better skyline. So இந்த லோடிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் அந்த டோம்ஸ் எஸ்பெஷலி அது நல்ல ஒரு ஹைட்டாக வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்கும்போது நல்லா அந்த ஸ்கையில் வந்து நல்லா வானம் தாண்டி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும்னு யோசிச்சு கட்டியிருக்காங்க. சம் ஆஃப் தி டோம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் தி மிஸ்ட் ஆஃப் கார்டன்ஸ். சில பில்டிங்ஸ்லாம் கார்டனுக்கு நடுவில் இந்த டோம்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. டோம்ஸ் அப்படிங்கிறது சமாதி. ஸோ அதை வந்து இந்த கார்டன்ஸ்க்கு நடுவில் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி லோதி கார்டன் இன் டெல்லி, அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த லோதி கார்டன். ஸோ கார்டன் சுற்றி இருக்கும், இங்கே நடுவில் வந்து அவங்களோட டோம் வந்து வச்சுருப்பாங்க, அந்த சமாதி வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து ஆக்டகனல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஆக்டகனல் அப்படிங்கிறது 8 சைட்ஸ் இருக்கும், 1 2 3 4 இந்த மாதிரி 8 சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த லோதி கார்டன் வந்து இந்த மாதிரி ஆக்டகனல் ஷேப்பில் வந்து பில்ட் பண்ண ஒன்று. ஸோ ஃபைன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. சம் ஆஃப் தி டோம்ஸ் வந்து ஆக்டகனல் ஷேப். மெனி ஆஃப் தீஸ் ஃபீச்சர்ஸ் வேர் அடாப்டட் பை முகல்ஸ். ஸோ இவங்களுக்கு அப்புறம் இவங்க பண்ண நிறைய டிசைன்ஸை வந்து முகல்ஸ் வந்து அவங்களோட பில்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம தாஜ்மஹாலில் வந்து பார்க்கலாம். ஷாஜஹான் கட்டினார் இல்லையா, அந்த தாஜ்மஹாலில் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
By the time of the breakup of the Delhi Sultanate, individual styles of architecture has also developed in various kingdoms in different parts of the India. ஸோ இந்த டெல்லி சுல்தானேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம நிறைய பார்ட் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நிறைய கிங்டம்ஸில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். many of these again were powerfully influenced by local tradition. ஸோ ஆல்ரெடி இவங்களோட ட்ரெடிஷன் ப்ளஸ் லோக்கலாக ஒரு எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. This as we have seen happened in எங்கெல்லாம் இதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா பெங்கால், குஜராத், மால்வா, டெக்கான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்மளால பார்க்கலாம். So during the 14th and 15th centuries, the style of architecture evolved in Delhi under the Tughlaqs was carried forward and modified in the various regional kingdoms. So இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்மளோட இண்டிஜினஸையும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர் வந்து புதுவிதமான ஆர்கிடெக்சர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. Thus there was an outburst of building activity marked by the growth of many styles of architecture in different parts of the country. ஸோ இந்த காலத்தில் பார்த்தோன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு புதுசாக டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் பிலீவ்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ரிலீஜியன்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரி ரிலீஜன் பிலீவ் பண்ணாங்க, என்னென்ன அதாவது இஸ்லாம், சூஃபிசம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம். Islam was not a stranger in India when the Turks established their empire in North India. ஸோ டர்க்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் அவங்களோட பவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா அப்போ தான் இஸ்லாம் வந்துச்சா இந்தியாவுக்கு அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரிலீஜியன் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் 8th சென்ச்சுரியில் வந்து சிந்த் அப்படிங்கிற ப்ராவின்ஸ்லேருந்து இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ட் 10th சென்ச்சுரி கிட்டலாம் பார்த்தா பஞ்சாபில் வந்து இஸ்லாம் ரிலீஜன் இருந்துச்சு. கேரளாவில் நம்ம கேரளா சைடில் பார்த்தோன்னா 8th and 10th சென்ச்சுரியில் அராப் ட்ராவலர்ஸ் வந்து தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க மூலமாக அந்த இஸ்லாமிக் ரிலீஜன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருந்துச்சு. ஸோ டர்க்ஸ் வந்ததுனால தான் அப்படின்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரிலீஜன் வந்து நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. During this period, the Arab travelers and Sufi saints traveled in different parts of India. ஸோ இந்த பீரியடில் வந்து இந்த அரப் ட்ராவலர்ஸ் அண்ட் சூஃபி செயின்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பார்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அல்புர்னி அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு 1017 அப்போ வந்திருக்காரு. நம்ம இந்தியாவில் இருக்க அந்த ஹிந்து ஃபெய்த் எப்படி வந்து நம்ம ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் பண்ணுறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ரிலீஜனுக்காக பண்ணுறோன்ற மாதிரி அவரோட புக்கில் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஈரானியன். இவரோட புக்கு கிதுப் உல் ஹிந்த், அந்த கிதுப் உல் ஹிந்த் அப்படிங்கிற புக் வந்து அல்புர்னி எழுதினாரு. அதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக எழுதியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பீப்புளோட லைஃப், நம்ம இந்தியாவில் இருக்க ரிலீஜியன்ஸ், என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், என்னென்ன கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி நம்மளோட ஜியாகிரஃபி, இந்தியாவோட ஜியாகிரஃபி, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் அல்புர்னி வந்து எழுதியிருக்காரு அவரோட புக்கில். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிதாப் உல் ஹிந்த் வந்து யார் எழுதினது? அல்புர்னி எழுதினது. So and other writings had familiarized the learned sections in West Asia about Hindu ideas and beliefs. இந்த மாதிரி அல்புர்னிஸ் அவர் எழுதின புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இவரை மாதிரி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் படித்து இதன் மூலமாக வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹிந்து ரிலீஜன்ஸோட ஐடியா, அதோட பிலீஃப் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஸ் ஹாஸ் பீன் நோட்டட் earlier, Buddhist lores, Indian fables and books on astronomy and medicine had been translated into Arabic. ஸோ நம்மளோட புத்திஸ்டில் நிறைய அறிவாளிகளாக இருப்பாங்க இல்லையா, மாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம இந்தியாவில் நிறைய கட்டுக்கதைகள், நிறைய மித்திக்கல் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரானமி, ஸ்பேஸ் பற்றின புக்கு, மெடிசின்ஸ் பற்றின புக், இதெல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்க இந்த புக் எல்லாமே அரபிக் லாங்குவேஜில் அப்போவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இருக்க அந்த யோகா மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து அடிக்கடி வந்து were not unknown. Visit of Indian yogis to the region were not unknown. இது இவங்க வந்து விசிட் பண்ணாங்களான்றது நமக்கு தெரியல. பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் Buddhism and Vedantic ideas and Islamic thinking has been a subject of considerable debate among scholars. ஸோ இப்போ வரைக்குமே ஒரு டிபேட் போகுது. இந்த புத்திசம் அண்ட் வேதாந்திக் ஐடியாஸ் தான் வந்து இஸ்லாமிக் திங்கிங்கில் இருக்கா, அவங்களுக்கு வந்து நம்மளோட ரிலீஜனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருக்கா அப்படிங்கிறது ஒரு டிபேட் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெமினன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ், ஸ்டூபாஸ் அண்ட் இமேஜஸ் ஆஃப் புத்தா ஃபவுண்ட் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா
particularly along old trade roads, show the extent of Buddhist influence in the areas at one time. So Buddhist monasteries, இந்த அவங்க தங்குறதுக்கான மடம்லாம் இருக்கும் இல்லையா, அதோட உடஞ்சி போய் இந்த பேலன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டூபாஸ், அப்புறம் புத்தாவோட இமேஜ், இது எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்ற மாதிரி நிறைய பார்ட்ஸில் வந்து இருக்காமா. இதெல்லாம் வந்து எதை குறிக்குது, அப்போ புத்திசம் அப்படிங்கிறது எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். While it is difficult to determine the precise extent of the influence of Indian philosophical ideas, it is hardly disputable that both Greek and Indian ideas in different proportions made a definite contributions to the development of Islamic philosophy in its formative phase. ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியல இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் எந்த அளவுக்கு இஸ்லாமில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, ஸோ இந்த கிரீக் அண்ட் இந்தியன் ஐடியாஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட் தான், நம்மளால அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. These ideas provided the background to the rise of the Sufi movement, which after its establishment in India after the 12th century influenced both Muslims and Hindus and thus provided a common platform for the two. ஸோ அதுக்கப்புறம் சூஃபிசம் அந்த ரிலீஜன் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு எப்போ 12th century கிட்ட. அது வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் முஸ்லீம்லேயும் இருக்குது, ஹிந்துஸ்லேயும் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கிறது வந்து இந்த சூஃபிசம் தான். However, scholars believe that while various rituals and practices including yoga practices were freely drawn upon from Hinduism by the Sufis. So இந்த Sufis வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க ஹிந்துசம் கிட்டேருந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அவங்களோட கல்ச்சரில் போய் அதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. பட் அவங்களோட பேசிக் ஐடியாலஜி, பேசிக்காக அவங்க எந்த ரிலீஜியனோட ஐடியாலஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிக் தான். பட் சம் ஆஃப் தி இந்த யோகா பண்ணுறது இதெல்லாம் ஹிந்துயிசம்லேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சூஃபி மூமெண்ட் வந்து பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ 10th century வந்து 10th century அப்படிங்கிறது இஸ்லாமிக்கோட ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டர்க்ஸ் வந்து அப்போதான் வந்து வளர ஆரம்பிச்சாங்க, அவங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட் வந்து அப்போதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தானா இந்த அபாசிட் கேலிஃபேட். ஸோ அவங்களோட அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிச்சு, அவங்க அழிஞ்சு டர்க்ஸ் வந்து மேலே மேலே வளர ஆரம்பிச்சாங்க. இந்த அபாசிட் கலிஃபேட்டுங்கிறது இந்த முகமதியன் அவரோட அங்கிள் பேஸ்டாக வந்து ஒரு கலிஃபேட்டு. ஸோ அது அழிஞ்சு போய் இந்த டர்க்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸில் வந்து சேஞ்சஸ். மக்கள் வந்து நிறைய அவங்களோட நம்பிக்கை, ரிலீஜியன் பேஸ்டான நம்பிக்கை, ஐடியாலாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ ஐடியா அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா முஸ்டாசிலா ஆர் ரேஷனலிஸ்ட் ஃபிலாசபி, அதாவது ரீசன் பேஸ்டாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதனால இது நடக்குது, அதாவது சயின்டிஃபிக் பேஸ்டாக அந்த மாதிரி இருந்த ஐடியாஸ் எல்லாம் மறைஞ்சு போய் குரான் அண்ட் ஹதீஸ் இதை பேஸ் பண்ண ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் தான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹதீஸ் அப்படிங்கிறது முகமதியன் சொல்லியிருப்பார் இல்லையா, அவரோட நரேஷன்ஸ், அவர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நரேஷன்ஸ்லாம் இருக்கிறது தான் வந்து ஹதீஸ். ஸோ இந்த குரான் அண்ட் ஹதீஸ் பேஸ்டான ஐடியாஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சூஃபி மிஸ்டிக் ஆர்டர்ஸ், இந்த சூஃபிசம் வந்து வந்தாங்க. ஏன் வந்து இந்த முசாதிலா ரேஷனலிஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டாக இருக்கிறவங்க வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த முஸ்தாசிலா அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்கெப்டிசிசம் அண்ட் ஏத்திசம், அதாவது ரிலீஜனை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மற்ற இந்த ஆர்த்தடாக்ஸாக முஸ்லீம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்கெப்டிசிசம் அண்ட் ஏத்திசம் அப்படிங்கிறது, இந்த ஸ்கெப்டிசிசம்ங்கிறது ரொம்ப சந்தேகப்படுறது, நீங்கள் அப்படி தப்பாக பண்ணுறீங்க, ஸோ ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டு பண்ணுறது. அண்ட் ஏத்திசம்ங்கிறது நம்ம எல்லாம் அந்த நாத்திகம் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை வந்து பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஐடியாலஜி வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த முஸ்தாசிலா ஆர் ரேஷனலிஸ்ட் ஃபிலாசபி அப்படின்றது வந்து இவங்களோட அந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் பிலீவ் பண்ணுறாங்களா, அவங்களோட ஒரு பெரிய இது. ஸோ அது வந்து மறைஞ்சு போய் இந்த குரான் அண்ட் ஹதீஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சூஃபிசம் வந்து வந்திருக்கு. இன் பர்டிகுலர் முக்கியமாக எதுக்கு அவங்கள வந்து தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அவங்க வந்து மோனோயிசம்ங்கிற ஃபிலாசபியை தான் சொல்கிறாங்க. மோனோயிசம் அப்படிங்கிறது எல்லா கடவுளும் ஒன்று தான், கிரியேட்டர் அதாவது உருவாக்குனதுன்னு கிடையாது, காடுன்னு ஒருத்தர் அவர் யாரை கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது, எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு.
எல்லாமே கொண்டு போய் ஒரு இடத்துல தான் முடிய போகுது அப்படின்னு மோனோயிசம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அந்த ரேஷனலிஸ்ட் பிலாசபிஸ் வந்து நம்பினாங்க. அது வந்து தப்பு, அது வந்து நம்மளோட ரிலீஜன் ஹெரிட்டிக்கல், நம்மளோட மதத்துக்கே வந்து ஆப்போசிட்டான தாட் அது. ஏன்னா இஸ்லாமிசம் வந்து டூயலிசமா நம்பியிருப்பாங்க. அதாவது கிரியேட்டர் ஒருத்தர், அவர் கிரியேட் பண்ண மக்கள். ஸோ காட் தான் வந்து ஆதாம கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து வந்திருப்பாங்கன்றது தான் வந்து அவங்களோட பிலீஃப், அந்த இஸ்லாம் பீப்புள்ஸோட பிலீஃப். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க மோனோயிசம் சொல்றதுனால இவங்களுக்கு வந்து பெருசா அவங்க மேல நம்பிக்கை இல்லை, அவங்கள வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ரேஷனலிஸ்ட் பிலாசபி மறைஞ்சு போயிட்டு குரான் அண்ட் ஹதீஸை பிலீவ் பண்றவங்க வளர ஆரம்பிச்சாங்க. அண்ட் சூஃபிசம் வந்து வந்துச்சு. தி ஒர்க்ஸ் ஆஃப் தி ட்ரெடிஷ்னலிஸ்ட் crystallized in 4 schools. ஸோ இந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க வந்து இந்த இஸ்லாம் லாவை ஃபாலோ பண்ணுறவங்க 4 ஸ்கூல் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா ஹனாஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹன்பாலி அப்படின்னு சொல்லி 4 ஸ்கூல் இருந்துச்சு. அதில் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, ஈஸ்டர்ன் சைடில் இருக்க டர்க்கிஷ் பீப்புள், நம்ம இந்தியாவுக்கு வந்த இவங்க எந்த ஸ்கூல் ஆஃப் லாவை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த 4ல் அந்த ஹனாஃபி ஸ்கூல் கொஞ்சம் லிபரலாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் லிபரலாக இருக்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் லாவை தான் வந்து இந்தியாவுக்கு வந்த அந்த ஈஸ்டர்ன் டர்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. மிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு தான் சூஃபீஸ் சொல்கிறாங்க. மிஸ்டிக்ஸ் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்டசிலே இருப்பாங்க. அதாவது ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி மெடிடேஷன். அதாவது நம்மளோட ரியாலிட்டி நம்ம யோசிக்கிற மாதிரி ரேஷ்னல் அந்த மாதிரி யோசிக்காம கடவுள் அப்படின்ற மாதிரி வேற ஒரு கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க. அதாவது பரவச நிலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது கடவுள்கிட்ட போய் சேர்ற நிலை வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து சூஃபிசம் பீப்புள். ஸோ இது வந்து இஸ்லாம்ல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், ஸ்டார்டிங்லேருந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் பர்சன்ஸ் ஆஃப் டீப் டெவோஷன். ஸோ இந்த சூஃபிசம் பீப்புள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் கிட்ட இருக்க அந்த வெல்த் எல்லாம் வெளியில காமிச்சுக்கிறது, இந்த மாதிரி போய் ஒரு நாட்டை வந்து அடிச்சு அவங்கள வந்து ரூல் பண்றது, இதெல்லாமே வந்து சூஃபிசம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒத்து போகாது. அவங்க வந்து இதெல்லாம் பிலீவ் பண்ணல, அவங்களுக்கு இந்த மாதிரி வெல்த்தை காமிக்கிறது இதெல்லாமே பிடிக்காது. ஸோ இந்த செயின்ஸ், இந்த சூஃபிசம் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆட்சி, அரசாட்சி பண்றதுங்கிறது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஸோ அது மாதிரி தான் கடைசி வரைக்கும் அதை அந்த ஒரு ட்ரெடிஷன் தான் சூஃபிசம்ல ஃபாலோ பண்ணாங்க. ஸோ சம் ஆஃப் த சூஃபிஸ் யாருன்னா விமென் மிஸ்டிக் ராபியா அண்ட் மன்சூர் பின் ஹலாஜ். இவங்க வந்து முக்கியமாக எதை சொன்னாங்க அப்படின்னா, முக்கியமாக அவங்க எதை எம்பசிஸ் பண்ணாங்க, லவ், அதாவது அன்பு தான் கடவுளுக்கும் நம்மளோட இண்டிவிஜுவல் சோலுக்குமான அந்த பாண்ட், நம்மளை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த அன்பு தான் அப்படின்ற மாதிரி இந்த ராபியா அண்ட் மன்சூர் பின் ஹலாஜ் வந்து முக்கியமாக அவங்க அதுதான் வந்து எம்பசிஸ் பண்ணுறாங்க. But their pantheistic approach led them into conflict with the orthodox elements who had Mansoor executed for heresy. So இவங்க வந்து pantheistic இருக்காங்க. அதாவது எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுள் உருவாக்குனதா, எல்லாமே கொண்டு போய், அதாவது வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த மாதிரி ஆட்சி செய்யறாங்க இல்லையா, ரூல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் லாவை ஃபாலோ பண்ணி ஒரு ஊரை பிடிச்சி அரசாட்சிலாம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் தான் வரும். ஏன்னா இந்த சூஃபிசம் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து நம்ம மதங்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு கொள்கை, இந்த மாதிரி எம்பையர் பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. டெஸ்பைட் திஸ் செட்பேக், இப்படி இருந்தாலுமே அந்த சூஃபிசம் அப்படிங்கிறது முஸ்லிம் அவங்க கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. அல் கசாலி அப்படிங்கிறவர் வந்து இவர் என்னன்னா, இவருக்கு வந்து 2 இதுலயுமே ரெஸ்பெக்ட் இருக்கு. அதாவது ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம்ஸ் அந்த குரான் பேஸ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலேயும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, ரெஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் சூஃபிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு எக்ஸ்டசி ஸ்டேஜ், ஒரு பரவச நிலையிலே இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் மேலேயும் இவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இவர் என்ன, அந்த அல் கசாலி வந்து என்ன நினைச்சாருன்னா, ஸோ இது 2த்தையும் ஒன்று சேர்க்கணும், இது 2த்தையும் சேர்த்து ஒரு மிட்வேல போகணுன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய மெஷர் தான் இல்லையா, ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்கள ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஹீ கேவ் அ ஃபர்தர் ப்ளோ டு தி ரேஷனலிஸ்ட். அதுவும் இல்லாமல் இவர் அந்த சயின்டிஃபிக் பேஸ்டாக யோசிச்சு ஃபிலாசபி பேசுகிறவங்களையும் இவர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறாருன்னா,
Positive knowledge of God and his qualities cannot be gained by reason but only by revelation. ஸோ கடவுள்கிட்டேருந்து அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அவர்கிட்ட இருக்க அந்த நல்ல குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கறதுனாலையோ ரீசன் கேட்கறதுனாலையோ வரப்போகிறது கிடையாது. ரெவல்யூஷன், கடவுளை வந்து மதிக்கணும், அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த குவாலிட்டிஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த அல் ஹசாலி வந்து சொல்கிறாரு. ஸோ ரீசன் கேட்குறது தப்பு. ஸோ அதனால தான் அந்த ரேஷனலிஸ்ட்டை வந்து அவங்க யாருக்கும் பிடிக்கல. Thus, the revealed book Quran was vital for mystic. ஸோ கடவுளை போய் சேர்ற அந்த பரவச நிலைக்கு வந்து இந்த குரானுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. Around this time, the Sufis were organized in 12 orders or silsilas. ஸோ இந்த சூஃபிசம்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அதாவது 12 டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த டிவிஷன்ஸ், அந்த ஆர்டரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சில்சிலாஸ். ஒரு சில்சிலாஸ், அதாவது ஒரு ஆர்டருக்கும் பின்னாடி பேர் இருக்கும், அந்த சில்சிலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிஷன்ஸ். சில்சிலா வாஸ் ஜென்ரலி லெட் பை அ ப்ராமினன்ட் மிஸ்டிக். இப்போ ஒரு சில்சிலா நம்ம வந்து 2 சில்சிலாஸ் பற்றி பார்ப்போம், சிஸ்டி அண்ட் சுஹர்வாதி சில்சிலா. இப்போ சிஸ்டி சில்சிலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க. அவர் வந்து இந்த கண்கானா ஒரு ஹாஸ்பிஸ், நம்ம மடம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து இருப்பார். ஸோ அவரோட டிசிபிள்ஸ், அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் அந்த கண்கானால அவர் கூட இருப்பாங்க. ஸோ இந்த டீச்சருக்கு என்ன நேம் அவங்க சொல்கிறாங்க, பெர். இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டீச்சர் ஆர் பெர். அவங்களோட டிசிபிள்ஸ், அதாவது முர்திஸ். ஸோ இந்த டீச்சர் ஆர் பெர் அண்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் முர்திஸ், இவங்க தான் வந்து இந்த சூஃபி சிஸ்டமோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. எவ்ரி டீச்சர், எல்லா டீச்சருமே, அந்த பெருமே ஒரு சக்சஸர். அவங்களுக்கு அடுத்து இவங்க தான் அந்த ஒர்க்கெல்லாம் கேரி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நாமினேட் பண்ணணும். அந்த சக்சஸரை தான் வந்து வாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சூஃபி சிஸ்டம் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ சிஸ்தி சில்சிலாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய முர்திஸ் டிசிபிள்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்து இப்போ இந்த டீச்சருக்கு அடுத்து யார் வர போகிறாங்க நாமினேட் பண்ணுற அவங்க தான் வந்து வாலி. ஸோ மொனாஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் தி சூஃபீஸ் அண்ட் சம் ஆஃப் தியர் ப்ராக்டிசஸ் சச் அஸ் பினேஸ் அப்படிங்கிறது மெடிடேஷன் பண்ணுறது அண்ட் ஃபாஸ்டிங், நோம்பு இருக்கிறது, ஹோல்டிங் தி பிரெத், அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. இவங்களோட இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் இவங்க எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எங்கேருந்து இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா புத்திசம்லேருந்தும் நம்ம ஹிந்து யோகிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இவங்க இந்த சூஃபிசம் கிட்ட இந்த ப்ராக்டிசஸ்லாம் இங்கேருந்து வந்தது தான். ஸோ அப்போ புத்திசம் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏஷியா, அங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த டர்க்கிஷ் பீப்புள் வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த புத்திசம் எல்லாம் சென்ட்ரல் ஏஷியால இருந்துச்சு. அண்ட் தி லெஜெண்ட் ஆஃப் தி புத்தா அஸ் அ செயின்ட்லி மேன் ஹேட் பாஸ்ட் இன் டு தி இஸ்லாமிக் லெஜெண்ட். ஸோ நம்ம இந்த போதிசத்தவாஸ் அந்த மாதிரி புத்தா பற்றி நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த இஸ்லாமிக் லெஜெண்ட்ஸ் கிட்டேயும் அதெல்லாம் பாஸ் ஆச்சு, அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யோகஸ் கண்டினியூ டு விசிட் வெஸ்ட் ஏஷியா ஈவன் ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் and the yogic book Amrit Kund had been translated into Persian from Sanskrit. ஸோ இந்தியாவில் இருக்க அந்த யோகிஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து இப்போ இஸ்லாமிசம் இங்கே வந்ததுக்கு அப்புறமுமே அவங்க அங்கே போகிறாங்க, வெஸ்ட் ஏஷியா சைட்லாம் போகிறாங்க. அண்ட் இந்த யோகா ரிலேட்டட் புக் இருக்குது அம்ரித் குந்த், இதை வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது இந்த புக்கு, இதை வந்து பர்ஷியனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்துசம் அண்ட் புத்திசம் ப்ராக்டிசஸ் வந்து ப்ராக்டிசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் நம்ம ஹிந்துசம் அண்ட் புத்திசமில் ஃபாலோ பண்ணுற அந்த இது எல்லாத்தையுமே இந்த சூஃபிசம் பீப்புள் வந்து அவங்களோட ரிலீஜனுக்குள்ளார வந்து வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஈவன் பிஃபோர் தே கேம் டு இந்தியா. ஸோ அவங்க இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஹிந்துயிசம் அண்ட் புத்திஸ்ட் ப்ராக்டிசஸில் இருக்கிற எல்லா அந்த யோகா பண்ணுறது, மெடிடேஷன் அண்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோல்டிங் தி பிரெத், இந்த ப்ராக்டிசஸ்லாம் இங்கேருந்து அவங்க முன்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Whether the Buddhist philosophic ideas, the Vedantic ideas had in a significant manner influenced Sufism is a matter of controversy. So கண்டிப்பா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்காங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தாட் தான். பட் தி ஆரிஜின் ஆஃப் த ஐடியாஸ் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரேஸ். எங்கே தான் இந்த சூஃபிசம்ங்கிற ஐடியா ஆரிஜின் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல. தி Sufi saints and many modern thinkers trace the Sufi ideas to the Quran. அப்போ அவங்களாம் இந்த ஐடியா வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா இந்த குரான் மூலமாக தான் வந்திருக்கும்
வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் ஹியர் இஸ் தட், ஸோ அது வந்து என்ன இங்கே இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியதுன்னா அது எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் விட இவங்க வந்து there were many similarities in the ideas of Sufis and Hindu yogis and mystics about இவங்களுக்குள்ளார நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து குரானில் ஆரிஜினாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துயிசம் அங்கேருந்து ஐடியா எடுத்து ஆரிஜினாக இருக்கட்டும், எங்கேருந்து வேணாலும் ஆரிஜினாக இருக்கட்டும், பட் சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது. எதை பற்றிலாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது? காட் அப்படிங்கிறது யார் அப்படின்ற அந்த நேச்சர் ஆஃப் தி காட் அண்ட் நம்மளோட சோல், நம்மளோட இண்டிவிஜுவலுக்கும் நம்மளோட காடுக்கும் உள்ள ரிலேஷன், மெட்டீரியல் வேர்ல்டு, இதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது. This provided a basis for mutual tolerism and understanding. அப்போ இந்த சூஃபிசம் அண்ட் ஹிந்துயிசம், இந்த யோகிஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிஸ் வந்து அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு மியூச்சுவல் டாலரேஷன், சரி நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களும் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாலரேஷன் வந்து இருக்குது அண்ட் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. The humanist spirit of Sufism is well expressed by Sanai, a leading Persian poet of the time. So இந்த சூஃபிசம் பற்றின ஒரு நல்ல இதை வந்து இந்த சனாய் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெய்த் ஆர் இன்டெஃபினிட்டி, ஒரு அதாவது கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையோ இல்லை தப்பு பண்ணுறதோ எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்குது, நம்மளை ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான், அவரோட கிங்டம் வந்து நம்ம யாருமே ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சனாய் வந்து சொல்கிறாங்க. ஸோ தி சூஃபி ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்குள்ளார எதை பேஸ் பண்ணி டிவைட் ஆயிருக்காங்க அப்படின்னா பாஷாரா அண்ட் பீஷாரா. பாஷாரா அப்படிங்கிறது என்னன்னா இஸ்லாமிக் லாவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க, ஓகேங்களா. அந்த ஷாரா அப்படிங்கிறது இஸ்லாமிக் லா. ஸோ பாஷாராங்கிறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த பீஷாரா அப்படிங்கிறவங்க அந்த லாக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறவங்க கிடையாது, நாட் பவுண்ட் பை இட். போத் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ப்ரிவைல் இன் இந்தியா. இந்த ரெண்டு டைப்புமே வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இந்த பீஷாரா அப்படிங்கிறவங்க தான், பீஷாரா அந்த ஆர்டர் அதை வந்து யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த வாண்டரிங் செயின்ஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆல்தோ தீஸ் செயின்ஸ் did not establish an order, some of them became figures of popular veneration, often for the Muslim and Hindus alike. ஸோ இந்த பீஷாரா ஃபாலோ பண்ணுற செயின்ஸ் எல்லாம் பெருசாக எந்த ஆர்டருமே அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஆரம்பிச்சிக்கல, பட் அவங்க எல்லாரும் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்கள, அண்ட் நிறைய பேருக்கு அவங்க தெரியவும் வராங்க, ஹிந்துஸ்லேயும் சரி முஸ்லீம்ஸ்லேயும் சரி. ஸோ ரெண்டு ஆர்டர் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எதை பேஸ் பண்ணி பிரிஞ்சாங்கன்னா பீஷாரா பாஷாரா. பாஷாராங்கிறது இஸ்லாமிக் லாவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது, பீஷாரா அப்படிங்கிறது அந்த லாக்கெல்லாம் பவுண்ட், அதாவது அதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க, லா அந்த முஸ்லீம் லாக்கு கட்டுப்பட்டு இருக்காதவங்க தான் வந்து பீஷாரா. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்தி அண்ட் சுஹர்வாதி சில்சிலாஸ், அதாவது சூஃபிசமில் இருக்கிற ஆர்டர், அதில் முக்கியமாக இருக்க இந்த ரெண்டு ஆர்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆஃப் தி பாஷாரா. பாஷாரா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், முஸ்லீம் லாவை ரொம்ப கட்டுப்பாடோடு அதை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து ஆஃப் தி பாஷாரா மூமெண்ட்ஸ் ஒன்லி டூ அக்வைர்ட் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃபாலோவிங் இன் நார்த் இந்தியா டியூரிங் தி 13th and 14th century. ஸோ அவங்கள ரெண்டு முக்கியமான ஆர்டர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வெளியில் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனாங்க. யாருன்னா இந்த சிஸ்தி அண்ட் சுஹர்வாதி சில்சிலாஸ் தான். ஸோ இந்த சிஸ்தி ஆர்டர் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, இந்த சிஸ்தி ஆர்டர் யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னா குவாஜா முயினுதீன் சிஸ்தி, அவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க, 1192, அதாவது 1192 அப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க. முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லணும்னா அது பிருத்விராஜ் சௌஹான் வந்து டிஃபீட் ஆகி இறந்ததுக்கப்புறம் வந்தாங்க. ஆஃப்டர் ஸ்டேயிங் ஃபார் சம் டைம் இன் லாகூர் அண்ட் டெல்லி, ஹி ஃபைனலி ஷிஃப்டட் டு அஜ்மீர். கொஞ்ச நாள் வந்து லாகூர் அண்ட் டெல்லியில் வந்து அவர் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அஜ்மீருக்கு போயிட்டாரு. ஏன்னா வந்து அது பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர், அதுவும் இல்லாமல் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து அங்கே நிறைய இருந்தாங்க. ஸோ அதனால அவர் வந்து அஜ்மீருக்கு போயிட்டாரு. நோ ஆத்தென்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அவர் என்ன பண்ணார், எப்படிலாம் அவர் ப்ரீச் பண்ணார், அந்த மாதிரியான நம்மளுக்கு ரெக்கார்டு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அவர் எந்த புக்குமே எழுதலை. அண்ட் அவரோட ஃபேமஸ், அவரை பற்றின அந்த ஃபேம் வந்து எப்படி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அவருக்கு அடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும்.
அமாங் தி டிசிபிள்ஸ் அவங்களோட ஃபாலோவர்லேயே முக்கியமானவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பக்தியார் காக்கி. இவரோட டிசிபிள் யாருன்னா ஃபரீத் உதீன் கஞ்சை ஷாக்கர். ஸோ ஓகேங்களா, ஷேக் மொயினுதீன் அவரோட ஃபாலோவர் வந்து பக்தியார் காக்கை அண்ட் இவரோட பக்தியார் காக்கியோட ஃபாலோவர் ஃபரீத் உதீன் கஜ்ஜை ஷாக்கர். ஸோ இந்த ஃபரீத் உதீன் வந்து இவர் வந்து எங்கெல்லாம் இவரோட ஆக்டிவிட்டி யார்கிட்ட எங்கே உள்ள மக்கள் கிட்ட போய் இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சூஃபிசம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க எந்த பிளேஸில் அப்படின்னா ஹன்சி அண்ட் அஜோதீன், அதாவது இப்போ இருக்க ஹரியானா அண்ட் பஞ்சாப் அந்த பிளேஸில் தான். ஸோ அவர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே அந்த இடத்துல தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரை வந்து இந்த ஃபரூதீன் வந்து டெல்லியில வந்து மக்கள் வந்து ரொம்ப போட்டிருக்கிறாங்க, அதாவது அவர் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. எப்படி இதை வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இப்போ வந்தாருன்னா அவரை பாக்குறதுக்குன்னு அவ்வளோ மக்கள் வந்து ஓடி வருவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்து பீப்புள் வச்சிருந்தாங்க. ஹிஸ் அவுட்லுக், அவர் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா பார்க்க கொஞ்சம் ப்ராடா ஹியூமனி, ரொம்ப கைண்டா ரொம்ப பாசம் உள்ளவரா வந்து பாக்குறதுக்கு இருப்பாரு. அண்ட் அவரோட சில கோட்ஸ் அதெல்லாமே வந்து சிக் ரிலீஜனோட புக்கு ஆதிய கிரந்த், இப்போ இஸ்லாம்ல குரான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிக் ரிலீஜனுக்குன்னு இருக்கிற புக்கு தான் வந்து ஆதி கிரந்த். அதுல வந்து இவர் சொல்லியிருக்க அந்த லைன்ஸ் எல்லாம் கோட்ஸ் எல்லாம் இருக்கு. மோஸ்ட் ஃபேமஸ் இந்த சிஸ்தி செயின்ஸ்லேயே இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிசாமுதீன் ஆலியா அண்ட் நஸ்ருதீன் சிராங் ஐ டெல்லி, இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க வந்து பீப்புள் கூட ரொம்ப ஃப்ரீயாக மிங்கிள் ஆனாங்களாம். முக்கியமாக லோவர் கிளாஸாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்கக்கிட்டையுமே வந்து இவங்க பயங்கரமாக மிங்கிள் ஆனாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஹிந்துஸ். ஸோ இந்த 2 செயின்ஸுமே ரொம்ப சிம்பிளான லைஃப் தான், ஒரு ஆஸ்டரி லைஃப் தான். அதாவது பொன் பொருள் இதுக்கான ஆசையெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் வாழ்கிறாங்க. அண்ட் பீப்புள் கிட்டேயும் ஹிந்தாவாடி, அதாவது லோக்கலாக என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க. And they were hardly interested in effective conversations, though later on many families and groups attributed their conversion to the good wishes of these saints. ஸோ அவங்க வந்து பெருசாக கன்வர்ஷன்ஸ்லாம் பண்ணல, அதாவது சூஃபிசம்க்கு வந்து மாறுங்க அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுல இவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இருந்தாலுமே நிறைய ஃபேமிலி குரூப் எல்லாமே இவங்களோட குட் விஷுக்காக வந்து மாறி இருக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, எல்லார்கிட்டையும் லோ கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் போய் ஃப்ரீயாக பழகுறாங்கங்கும் போது அதுக்காக மக்கள் வந்து மாறுறாங்க. தீஸ் Sufi saints made themselves popular by adapting musical recitations called sama. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூசிக்கல் சாமா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ சாமா அப்படிங்கிறது மியூசிக்கல் ரெசிடேஷன்ஸ், அதாவது மந்திரத்தை வந்து அப்படியே ஒரு நரேஷன் மாதிரி அப்படியே சொல்றது, ஒரு மியூசிக் மாதிரி போட்டு அப்படியே மந்திரம் ஓதுவாங்க இல்லையா. பின்னாடி வந்து இப்போ நம்ம சில கோயிலெல்லாம் போய் பார்த்தோன்னா ஓம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி மியூசிக்கல் ரெசிடேஷன்ஸ் அதான் வந்து சாமான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ வந்து மக்களுக்கு வந்து அதை கேட்கும் போது கடவுளோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மூட் வந்து கிரியேட் ஆகுன்றதுக்காக இந்த மியூசிக்கல் ரெசிடேஷன் சாமா வந்து இந்த செயின்ஸ், அதாவது நஸ்ருதீன் சிராங்கை நிசாமுதீன் ஆலியா அவங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இவங்க. Moreover, they often choose Hindi verses for the purpose. முக்கியமாக அந்த மந்திரம்லாம் அவங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பீப்புள் வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசினா தானே அவங்களுக்கு புரியும் அண்ட் லிசன் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க மோஸ்ட்டாக ஹிந்தி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிசாமுதீன் ஆலியா வந்து நிறைய இந்த யோகா ப்ராக்டிஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ இவரை இந்த யோகிக் பீப்புள் யோகிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சின் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த நஸ்ருதீன் சிராங்கை டெல்லி அவர் வந்து 14th century மிடில் ஆஃப் தி 14th centuryல இறந்துடுறாரு. ஸோ சிஸ்திஸ் இவங்களுக்கு வந்து இவருக்கு அடுத்து பெருசா இந்த கமாண்டிங் ஃபோர்ஸா இந்த சூஃபிசமை கொண்டுட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து டிஸ்பர்ஸ் ஆகி ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சூகர்வாதி ஆர்டர், இவங்க வந்து சிஸ்திஸ் எப்போ இருந்தாங்களோ அதே டைமுக்கு தான் இந்தியாவுக்கு வராங்க. பட் முக்கியமாக இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த பஞ்சாப் அண்ட் முல்தான் அந்த ரீஜன்லேயே வந்து முடிஞ்சிருச்சு, அவங்கள மாதிரி நிறைய இடத்துக்கு போகல. ஸோ இவங்க வந்து இதில் முக்கியமான இந்த சுகர்வாதி ஆர்டரில் முக்கியமான செயின்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஷேக் சிஹாபுதீன் சுகர்வாதி, ஹமீத் உதீன்
நாகோரி இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான செயின்ஸ் இந்த சூகர்வாதி ஆர்டர்ல. ஸோ அவங்க சிஸ்திஸ் மாதிரி கிடையாது. இந்த சூகர்வாதிஸ் வந்து ஒரு பாவர்ட்டி, ஒரு மாதிரி பொருள் இல்லாம அந்த மாதிரி வாழணுங்கிறது வந்து இவங்க வந்து அந்த மாதிரி நம்பிக்கை பேஸ் பண்ணி கிடையாது. அது மாதிரி எம்பையர் வச்சுக்கலாம், அரசாட்சி பண்றதையும் வந்து இவங்க அக்செப்ட் தான் பண்றாங்க. பட் சிஸ்திஸ் வந்து அக்செப்ட் பண்ணல அதை. The Chistis on the other hand preferred aloof from the state politics. இந்த மாதிரி அந்த அரசாட்சி அதெல்லாம் அதுலேருந்து இவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருக்காங்க இந்த சிஸ்திஸ். அண்ட் ரூலர்ஸ் நோபல்ஸ் இவங்க கிட்ட இருந்தாலும் இந்த சிஸ்திஸ் வந்து தள்ளியே தான் இருக்காங்க. பட் இந்த சூகர்வாதிஸ்க்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. And nevertheless both helped the rulers in their own way by creating a climate of opinion in which people belonging to different sects and religions could live in peace and harmony. ஸோ இவங்க 2 பேருமே ஆனால் ரூலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பீப்புள் வந்து ஒரு நல்ல அமைதி அண்ட் ஹார்மோனியில் வந்து வாழணுன்றது மாதிரி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மெக்கா ரிமைண்ட் தி ஹோலி ஆஃப் ஹோலிஸ். த ரைஸ் ஆஃப் பாப்புலர் செயின்ஸ் ப்ரொவைடட் அ யூஸ்ஃபுல் பாயிண்ட் ஆஃப் veneration and devotion to the masses of Muslims within the country. ஸோ மெக்கா அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஹோலி பிளேஸாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த செயின்ஸ் வந்து நிறைய டிவோஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து இந்த முஸ்லீம்ஸ் கிட்டேருந்து கெயின் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவே, வித்தின் தி கண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பக்தி மூமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது எதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா மிஸ்டிக்கல் யூனியன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் வித் காட். ஸோ ஒரு பரவச நிலை நம்ம வந்து அடைஞ்சு கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் அதை தான் வந்து இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. had been at work in India. அதாவது டர்க்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பக்தி மூமெண்ட் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ என்னதான் வேதாஸில் வந்து இதை பற்றின அந்த சீட் அதாவது விதை வந்து வேதாஸில் இருந்தாலுமே அப்போ ரொம்ப வந்து எம்பசைஸ் பண்ணல இந்த ஐடியா வந்து. அதாவது அடோரேஷன் ஆஃப் பர்சனல் காட், அதாவது ஒருத்தரும் தங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் காடை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறது எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்தியாவுக்கு புத்திசம் வந்தப்போ தான் வந்து ஒருத்தர் தனியாக மாதிரி பர்சனல் காட் எல்லாமே வந்து பர்சனல் காட்ஸ்லாம் வந்து ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த அடோரேஷன் ஆஃப் பர்சனல் காட் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. டியூரிங் தி ஏர்லி சென்ச்சுரி ஆஃப் கிறிஸ்டியன் எரா அண்டர் மகாயன புத்திசம் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மகாயன புத்திசம் அப்போது தான் இந்த புத்தா வந்து சில ஃபார்மில் வந்து இவங்க அதாவது ஐடல் ஒர்க்ஷிப் வந்து பண்ணாங்க. ஸோ கிரேஷியஸ் அவ்லோகிட்டா ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட நட்ராஜர் சிலை இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ ஒரு கம்பேஷன், ஒரு கைண்ட் அண்ட் பாசம் அதுக்கான ஒரு சிம்பிளாக வந்து இவரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க புத்தாவை. யார் மகாயனா புத்திசமில். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஷிப் ஆஃப் விஷ்ணு டெவலப்ட் மோரார்லெஸ் அது சேம் டைம். இதே டைமில் தான் வந்து விஷ்ணுவை கும்பிடுறவங்களும் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய ஹோலி புக்ஸ் இருக்குது சச்சஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதா. இது எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாமே குப்தா பீரியடில் வந்து மறுபடியும் ரீரிட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பக்தி அப்படிங்கிறத எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஞானா அண்ட் கர்மா, நாலேஜ் அண்ட் ஆக்ஷன், நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் ப்ளஸ் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும், அதுதான் வந்து கர்மா. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தி அந்த மூமெண்ட்ல வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. However, the development of Bhakti took place in South India between 7th and 12th century. So South Indiaல இது எப்போ நடந்துச்சுன்னா 7th and 12th centuryல தான் நடந்திருக்கு. As has been noticed earlier, the Saiva Nayanas and Vaishnavite Alvars disregarded the austerities அப்படிங்கிறது. அதாவது இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம்லலாம் வந்து அதாவது பொண்ணு பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நம் தனியாக போகணும், அப்புறம் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த சைவ நயனாஸ் அண்ட் வைஷ்ணவைட் ஆல்வாஸ் வந்து கண்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லல. நம்மளோட இண்டிவிஜுவல் வந்து கடவுளுக்கு வந்து எப்படி சால்வேஷன் பண்ணணும்னா ஞானம் அண்ட் இது கர்மா இதை பேஸ் பண்ணி தான். அதுக்குன்னு தனியாக அந்த மாதிரி பொன் பொருளை விட்டுட்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கேஸ்ட் ரிஜிடிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு 4 வர்ணஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதுவும் லோயர் கிளாஸ்னால் டச் கூட பண்ண மாட்டாங்க, சாப்பாடு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான அன்டச்சபிலிட்டிஸ் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குல்ல, அதை கூட இவங்க வந்து கண்டுக்கல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பக்தி அப்படிங்கிறது லவ் அண்ட் பர்சனல் டிவோஷன் டு காட். ஓகேங்களா, அதாவது அந்த கடவுள் மேலே நம்ம வச்சிருக்க அந்த அன்பு அண்ட் நம்ம வந்து ரொம்ப பக்தியாக இருக்கணும். பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான்.
ஸோ லோக்கல் லாங்குவேஜில் தான் வந்து அவங்களோட அந்த பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. although there were many points of contact between இந்த சவுத்துக்கும் நார்த்துக்கும் நிறைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் இந்த பக்தி மூமெண்ட்ஸ் வந்து நார்த் சைடு வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மோஸ்ட்டாக எல்லாமே லோக்கல் லாங்குவேஜில் தானே சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜுங்கிறதுனால எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் தெரியும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வரைக்குமே சான்ஸ்கிரிட்டுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய பேஸாக இருக்குது இந்தியாவில். அதனால இது வந்து நார்த் சைட் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. Although there were many points of contact between South and North India, the transmission of ideas of the Bhakti saints from South to North India was slow and long drawn out process. So Southland North போறதுக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸாகவும் இருந்திருக்கு. Oddly enough, the very reason which made the Nayanas and Alvas popular in the South limited their appeal outside the areas, with the fact that they preached and composed in the local language. Local language பண்ணது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ், பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. சான்ஸ்கிரிட் வாஸ் ஸ்டில் தி, ஏன்னா சான்ஸ்கிரிட் தான் வந்து ஒரு முக்கியமான லாங்குவேஜாக இருந்துச்சு. ஸோ தி ஐடியாஸ் ஆஃப் பக்தி ஆர் கேரிட் டு தி நார்த் பை தி ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அஸ் வெல் அஸ் செயின்ஸ். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நிறைய படித்த ஸ்காலர்ஸ் அண்ட் செயின்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மகாராஷ்டிரியன் ஸ்டெயின்ஸ் யாருன்னா நாமதேவா, அவர் வந்து 14th செஞ்சுரியில் வந்திருக்காரு. அண்ட் ராமநந்தா, இவர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 14th century அண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் தி 15th centuryயில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த நாமதேவா அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெய்லராக இருந்திருக்காரு, ட்ரெஸ் தைக்கிறவங்களா இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேண்டிட்ரி கொள்ளையடிக்கிறதுக்கு கூட இவரெல்லாம் போயிருக்காரு. அதாவது இவர் செயிண்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாமதேவா வந்து நிறைய போயம்லாம் எழுதியிருக்காரு. இந்த லாங்குவேஜில் மராத்தி லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. இந்த கடவுள் பற்றி அவ்வளோ அன்பு கருணையோட நிறைய எழுதியிருக்காரு. ஸோ நாமதேவாங்கிறவர் வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய இடம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சூஃபி செயின்ஸ் கூட அவர் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க எங்கே, டெல்லியில். நெக்ஸ்ட் வந்து ராமானந்தாங்கிறவர் வந்து ராமானுஜரோட ஒரு ஃபாலோவர், ஒரு பெரிய ஃபாலோவர். ராமானுஜரோட ஒரு பெரிய ஃபாலோவர் தான் வந்து இந்த ராமானந்தா. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத், பிரயாக் அங்கே பிறந்திருக்காங்க. அண்ட் பனாரஸில் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து விஷ்ணு அப்படிங்கிற அந்த காட், அந்த பிளேஸில் வந்து இவர் வந்து ராமர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காரு. யார்? ராமானந்தா. வாட் இஸ் மோர், ஹி தாட் ஹிஸ் டாக்டரின் ஆஃப் பக்தி டு ஆல் 4 வர்ணாஸ். ஸோ இவர் என்ன வந்து இவரோட பக்தி மூலமாக எல்லாருக்கும் அந்த 4 வர்ணாஸ்க்கும் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. டிஃப்ரெண்ட் கேஸ்ட் குக்கிங் டுகெதர், ஷேரிங் தேர் மீல்ஸ், இதெல்லாமே பேன் பண்ணி தானே அந்த 4 வர்ணாஸ்குள்ளார யாருமே மற்ற கேஸ்ட் உள்ளவங்க கூட பேச மாட்டாங்க, சாப்பாடு வாங்கிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தானே இருந்துச்சு. அதெல்லாமே வந்து இந்த ராமானந்தாவுமே வந்து பெருசாக கண்டுக்கலை. ஹீ என்ரோல்ட், அவரோட ஃபாலோவர்ஸாக அவர் வந்து எல்லா கேஸ்ட்லேருந்துமே ஆட்களை வந்து சேர்த்துக்கிட்டாரு, முக்கியமாக லோ கேஸ்ட்லேருந்து சேர்த்துக்கிட்டாரு. ஸோ இவரோட ஃபாலோவர்ஸில் முக்கியமாக நம்ம யாரெல்லாம் சொல்லலாம்? ரவிதாஸுங்கிறவர் காப்லர், ஷூ செப்பெல்லாம் தைப்பாங்க இல்லையா அவங்க. அண்ட் காபிர் அப்படிங்கிற வந்து ஒரு வீவர், துணி நெய்கிறவர். சேனா அப்படிங்கிறவர் வந்து பார்பர், முடி வெட்டுறவர். அண்ட் சாதனாங்கிறவங்க வந்து பட்சர், அதாவது மீட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ்ட்லேருந்து அவரோட டிசிபிள்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் நாமதேவாவுமே வந்து ராமானந்தா அளவுக்கு நல்ல ஒரு ப்ராட் மைண்டட் தான். ஸோ எல்லா பீப்புளையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு ஃபர்டைல் சாயில், அதாவது எதையும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல போய் விழுந்துச்சு. அந்த டைம்னு பார்த்தா இந்த பிராமின்ஸோட அந்த ப்ரெஸ்டீஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, லாஸாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ரஜபுத் ரூலர்ஸ் வந்து டிஃபீட் ஆகிருப்பாங்க. அண்ட் டர்க்கிஷ் சுல்தானேட், முஸ்லீம் வந்து அவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இவங்களுக்கு பிராமின்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அடி. ஆஸ் எ ரிசல்ட், மூமெண்ட்ஸ் சச் அஸ் நாத்பந்தி மூமெண்ட் சேலஞ்சிங் தி கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் தி சுப்பீரியாரிட்டி ஆஃப் பிராமின்ஸ் ஹேட் கெயின் பாப்புலாரிட்டி. ஸோ இவங்களோட ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் கம்மியாகும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுற அந்த டாமினேஷனுக்கு எதிர்த்து நிறைய மூமெண்ட் எல்லாம், எக்ஸாம்பிள் நாத்பந்தி மூமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தீஸ் கோயின்சைடட் வித் இந்த மாதிரி பக்தி மூமெண்ட் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்குது வந்து. அண்ட் இஸ்லாமிக்ல ஐடியாஸ் இருக்கு, ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட், இதுவுமே வந்து கோயின்சைட் ஆகுது இந்த ஐடியாஸுமே.
ஸோ அதாவது இந்த ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட் அப்படிங்கிறத ப்ரீச் பண்ணுறது வந்து இந்த சூஃபி செயின்ஸ். ஸோ அந்த சூஃபி அவங்களோட அந்த ஈக்குவாலிட்டி பேஸ்ட் ஐடியாஸும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்தி மூமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமநந்தா அவங்க எல்லாருமே வந்து எல்லா கேஸ்ட்ல இருந்துமே அவங்களோட டிசிபிள்ஸை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. பீப்புள் வேர் நோ லாங்கர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ இருக்கிற அந்த பீப்புள் வந்து சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு செரிமனிக்காக, ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வந்து அவங்க ஒரு ரிலீஜனை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு ரிலீஜன், ஒரு பக்திங்கிறது எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுது, எப்போ வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ரீசன் அண்ட் எமோஷன்ஸ் இருந்தாதான். அவங்க இப்போ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன் வந்து இருந்தால் தான் பீப்புள் வந்து அதை நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட ஐடியாலஜி வந்து மாறிடுச்சு. இட் வாஸ் டியூ டு எதனால அப்படின்னா பக்தி மூமெண்ட் பிகேம் பாப்புலர் மூமெண்ட் இன் நார்த் இந்தியா டியூரிங் தி 15th and 16th century. ஸோ அந்த இடத்துலலாம் பக்தி மூமெண்ட் வந்து நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணதுனால தான் பீப்புள்ஸ் வந்து ரிலீஜன் அப்படிங்கிறது ரீசன் அண்ட் எமோஷன் பேஸ்டாக வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. Among those who were critical of the existing social order and made plea for Hindu-Muslim unity. ஸோ இந்த ஹிந்து-முஸ்லிம் யூனிட்டிக்காகவும் இப்போ இருக்கிற அந்த கேஸ்ட் ரிஜிட்னஸ் அதை வந்து போக்கணுன்றதுக்காகவும் கஷ்டப்பட்டவங்கள நம்ம முக்கியமாக சொல்லணும்னா இந்த கபீர் அண்ட் நானக்கை சொல்லலாம். ஸோ குருநானக் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சொல்லலாம். there is a good deal of uncertainty about the dates and early life. ஸோ இந்த கபீர் பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ பிறந்தாரு, அவரோட ஏர்லி லைஃப் பற்றிலாம் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியாது, ஒரு அன்சர்டனிட்டி தான். பட் இவர் வந்து ஒரு பிராமினோட ஒரு சன், ஓகேங்களா. அவங்க அம்மா வந்து விடோ அண்ட் அவங்க அம்மா வந்து இவரை வந்து விட்டுடுறாங்க, அபேண்டன் பண்ணிடுறாங்க. இவர் பிறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவுமே இவங்களை விட்டுடுறாங்க. ஸோ இவர் யார்கிட்ட வளர்றாரு அப்படின்னா ஒரு முஸ்லீம் வீவர் கிட்ட தான் வந்து வளர்றாரு. அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த வளர்க்குறாரு இல்லையா, அந்த அப்பா கிட்டேருந்து அவரோட ப்ரொஃபஷனை வந்து இவர் கற்றுக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு, காசியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் ஹிந்து செயின்ஸ் இவங்க கூடலாம் இவர் வந்து ஒரு நல்ல கான்டாக்டில் வராரு கபீர். கபீர் ஹூ இஸ் ஜென்ரலி பிளேஸ்ட் இன் தி 15th century. ஸோ இவர் வந்து எப்போ இருந்திருக்காருன்னா 15th centuryல இருந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் he emphasized the unity of God whom he calls by several names. ஸோ இவங்க இந்த கபீர் ஆகட்டும் குருநானக் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னதுன்னா இந்த யூனிட்டி ஆஃப் காட். காட் எல்லாமே ஒன்று தான், நம்ம தான் வந்து அதை வேற வேற பேரில் சொல்கிறோம். ராமா, ஹரி, கோவிந்தா, அல்லா, செயின்ட், சாஹிப் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வேற வேற நேம் வச்சுக்கிறோமே தவிர கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்றத இந்த கபீரும் சொல்லியிருப்பாரு, குருநானக்கும் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து எதெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாரு, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா ஐடல் ஒர்க்ஷிப், சிலையை வச்சு வழிபடுறது, பில்கிரிமேஜ் கோயிலுக்கு போகிறது, ஹோலி ரிவர்ஸில் போய் குளிக்கிறது, அதுக்கப்புறம் நமாஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் கூட இவர் வந்து டினவுன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கபீர் வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல, ஐடியல் ஒர்க்ஷிப், பில்கிரிமேஜ், பாத்திங் இன் ஹோலி ரிவர்ஸ் அண்ட் டேக்கிங் பார்ட் இன் ஃபார்மல் ஒர்க்ஷிப் இன்க்ளூடிங் நமாஸ். அதுக்கப்புறம் இதுவுமே அவர் வந்து ஒத்துக்கல. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு கடவுளை போய் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து வீட்டை விட்டு கண்டிப்பாக வரணுன்றது கிடையாது அப்படின்றதையும் இவர் வந்து சொல்றாரு, ஓகேங்களா. abandon the life of a household for the sake of a saintly life, இதையும் வந்து அவர் ஒத்துக்கல. Though familiar with yogic practices, he considered neither asceticism nor புக் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரூ நாலேஜ். ஒரு உண்மையான நாலேஜ் அப்படிங்கிறது ஏஸ்டிசிசம், டோட்டலாக எக்ஸ்ட்ரீம், பொருள் எதுவும் வேணாம், வீடு எதுவுமே வேணான்னு போகிறதும் கிடையாது, புக்கை வச்சு படித்து தான் நாலேஜ் வரணும்னு கிடையாது. ட்ரூ நாலேஜுங்கிறது இது ரெண்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ ஒரு மாடர்ன் ஹிஸ்டோரியன் யாருன்னா தாரா சந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கபீரோட மிஷன் என்னன்னா எல்லார்கிட்டையும் ரிலீஜன் ஆஃப் லவ் which would unite all caste and creeds தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கபீரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலீஜன் அவர் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா ஒரு லவ் பேஸ் பண்ணி ஒரு அன்பு தான், எல்லா மனுஷங்களையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு அன்பை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரிலீஜன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கபீர் வந்து நினைச்சாரு. அண்ட் இவர் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னா those features of Hinduism and Islam which were against this spirit. அதாவது இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதாங்கிறத வந்து எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி சில பிராக்டிசஸ்லாம் இருக்கும் இல்லையா ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம், அதெல்லாமே இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் கபீர் ஸ்ட்ராங்லி டினவுன்ஸ், அதாவது இந்த கேஸ்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சுத்தமாக அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இந்த அன்டச்சபிலிட்டி இதெல்லாமே அவருக்கு கிடையாது. ஃபண்டமெண்டல் யூனிட்டி ஆஃப் மேன், அவருக்கு பொறுத்த வரைக்கும் மனுஷங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லா ரிலீஜனுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான்.
அண்ட் ஆல்சோ வேற எல்லாமே என்னெல்லாம் அப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், நீங்கள் வந்து லோயர் கேஸ்ட் அந்த மாதிரி கேஸ்ட் மூலமாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, ரிலீஜன், ரேஸ், ஃபேமிலி இந்த மாதிரி அடிமை பண்ணுறது, அன்டச்சபிலிட்டி பண்ணுறது, இந்த மாதிரி இது எதுவுமே அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஹீ சிம்பத்தைஸ் வேர் டிசைட்லி வித் தி புவர். ஒரு புவரை பார்த்தா அவர் வந்து ரொம்ப சிம்பத்தி காட்டுறாரு. அண்ட் அவங்கள மாதிரி தானே நம்மளும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரை நினச்சிக்கிறாரு. ஹவவர் ஹி வாஸ் நாட் அ சோஷியல் ரிஃபார்மர். அப்போ இதெல்லாம் பண்ணுறாரு, இவர் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும்னா கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரிஃபார்மர் தான். மனுஷங்க தன்னைத்தானே ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ட்ரூ குரு ஆர் டீச்சர். ஒரு டீச்சரோ ஒரு ட்ரூ குரு கிட்டே போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்கள ரிஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரு இது ஐடியா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குருநானக் பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் ஹூ டீச்சிங் தி சிக் ரிலீஜியன் வாஸ் டிரைவ் ஃப்ரம் ஹூஸ் டீச்சிங். ஸோ இவர்கிட்டேருந்து அந்த குருநானக் கிட்டேருந்து அந்த சிக் ரிலீஜன் வந்து வந்துச்சு. இவர் எங்கே பிறந்தாருன்னா கத்ரி ஃபேமிலி இந்த வில்லேஜ் ஆஃப் தால்வந்தி நன்கானா அப்படிங்கிற பிளேஸில் பிறந்திருக்காரு. அந்த பிளேஸ் வந்து ரவி ரிவர் கிட்ட இருக்கு. எப்போ 1469 பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜில் இவர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க அப்பா வந்து அக்கௌண்டன்சியாக இருந்ததுனால அந்த ப்ரொஃபஷனுக்காக இவர் பர்ஷியன் லாங்குவேஜில் தெரிஞ்சிருக்காரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்டிக் கண்டம்ப்ளேட்டிவ் பெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ப்ரிஃபர் தி கம்பெனி ஆஃப் செயின்ஸ், சாதுஸ், அவங்க கூட இருக்கிறது தான் இவர் வந்து விரும்புகிறாரு. ஸோ கடவுள் அந்த மாதிரி போகணுன்னு தான் இவர் வந்து ஆசைப்படுறாரு. மிஸ்டிக் விஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஹி கம்போஸ்ட். இவர் வந்து நிறைய அந்த சாங் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ராபப் அப்படிங்கிறது என்னதுன்னா இது வந்து ஸ்டூப்பாஸ் புத்திசம்ல இருக்குல்ல சாஞ்சி ஸ்டூப்பா அது. அண்ட் ராபப்ங்கிறது இதுதான். அவர் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து வச்சு அவர் நிறைய சாங்ஸ், ஹைம்ஸ் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. யார்? குருநானக். அது ராபப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ நான் காமிச்சல்லி அதுதான். அண்ட் மர்தானாங்கிறது அவரோட ஃப்ரெண்டு மாதிரி எப்போவுமே அவர் கூடவே வந்து இருப்பார். இவர் வந்து ஒரு முஸ்லீம் செயின்ட். இட் இஸ் செட் தட் நானக் அண்டர்டுக் வைட் டூர்ஸ். ஸோ குருநானக்குமே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து போயிருக்காரு. ஈவன் பியாண்ட் ஸ்ரீலங்கா வரைக்கும் கூட போயிருக்காரு. அப்புறம் வந்து மெக்கா மெதினாக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து குருநானக் வந்து போயிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இவரோட அந்த ப்ரீச்சிங்ஸ்க்காக நிறைய பீப்புள்ஸ் வந்து இவர்கிட்ட வந்திருக்காங்க. அண்ட் ஹிஸ் நேம் அண்ட் ஃபேம் ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் வைட் பிஃபோர் ஹிஸ் டெத். ஸோ இவர் வந்து 1530 இறந்துட்டாரு. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் பற்றின அந்த இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. லைக் கபீர் மாதிரி நானக்கும் வந்து ஒன் காட் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாரு. பை ரிப்பீட்டிங் அந்த கடவுளோட பேரே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர்கிட்ட நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சால்வேஷன் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு சேரணும், நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கணுன்றதுக்காக இந்த கேஸ்ட், கிரீட், செக்ட் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கக்கூடாது. However, Nanak laid great emphasis on purity. நம்மளோட இண்டிவிஜுவலான கேரக்டர், நம்மளோட கேரக்டர் இருக்கு, நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் வந்து நம்மளை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், அந்த பாண்டை வந்து கிரியேட் பண்ணுன்றது தான் வந்து குருநானக்கோட ப்ரீச்சிங்குமே. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து நம்மளோட கேரக்டர் அண்ட் கண்டக்ட் தான் கடவுளில் போய் ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்மளுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் கைட் பண்ணுறதுக்கு. லைக் கபீர், ஹி ஸ்ட்ராங்லி டினவுன்ஸ்ட் ஐடல். கபீர் மாதிரி இவருமே வந்து இந்த அதாவது சிலை வச்சு வழிபடுறது, பில்கிரிமேஜ், அது மாதிரி மற்ற எதையுமே வந்து இவர் நம்பலை. ஹி அட்வொகேட்டட் மிடில் பாத். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த ஏஸ்டிசிசம் அந்த மாதிரி போகக்கூடாது, சுத்தமாக ரிலீஜனே இல்லை, நாத்திகம் அந்த மாதிரியுமே இருக்கக்கூடாது. ஒரு மிடில் பாத் வந்து ஃபாலோ பண்ணணும். இன் வித் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கம்பைன் வித் இட். அதாவது ஹவுஸ் ஹோல்டராக என்னெல்லாம் பண்ணணுமோ அதுவும் பண்ணணும், வித் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் இருக்கணும். நானக் ஹேட் நோ அதாவது ஆக்சுவலாக நானக் வந்து ஒரு புது ரிலீஜன் ஃபவுண்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன்லாம் அவருக்கு கிடையாது. பட் அவரோட அந்த ப்ரீச்சிங்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு ஹிந்து அண்ட் முஸ்லீம் அவங்களுக்கு ஒரு மிடில் பாத்தாக தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ சிக்கிசம் அப்படிங்கிற அந்த ரிலீஜன் வந்து வந்திருக்கு. இன் ஆர்டர் டு கிரியேட் அட்மாஸ்பியர். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னு நினச்சாரு, பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல், குட் வில் அண்ட் மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு. இதுதான் வந்து கபீரோட ஏமுமே கூட. So different opinions have been expressed by scholars about the impact of. So நம்ம ஸ்காலர்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. It has been argued that the old forms of religion continued almost unchanged. ஸோ என்னதான் இவங்க இவ்வளோ சொல்லியும் எல்லா கடவுளும் ஒன்று தான், ஸோ அன்பு தான் முக்கியம் அப்படின்னு இவங்க எவ்வளோ சொன்னாலுமே
ஒருத்தரவங்களும் ஃபாலோ பண்ணுற அந்த ரிலீஜன் வந்து மாறல, அன்சேஞ்சாக தான் இருக்குது. நார் வாஸ் இட் பாசிபிள் டு எஃபெக்ட். ஸோ அந்த கேஸ்ட் சிஸ்டம்லாம் உடச்செறிகிற அளவுக்கு எஃபெக்ட் வந்து இல்லை, ரொம்ப அது வந்து முடியாது இல்லையா, எல்லோரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தி ஐடியாஸ் ஆஃப் நானக் கேவ் பர்த் டு நியூ கிரீட். ஸோ அப்படியே டைம் ஆக அவர் சொல்கிற அந்த ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் ஒரு புது ரிலீஜனாக மாறிச்சு, அதுதான் வந்து சிக்கிசம். வைல் தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கபீரோட அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு குட்டியாக ஒரு ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே அவங்க வந்து என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா கபீர் பேந்தீஸ். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மிஷன், இவங்க 2 பேரோட முக்கியமான அந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ப்ராடர் வியூ. They created a climate of opinion which continued to work through the succeeding centuries. ஸோ அவங்க கிரியேட் பண்ண அந்த இது வந்து இப்போ வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இட் இஸ் வெல் நோன் தட் ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் அக்பர் ரிஃப்ளெக்டட் இன் ரிமார்க்கபிள் மேனர் தி ஃபண்டமெண்டல் டீச்சிங்ஸ் ஆஃப் 2 great saints. ஸோ அக்பர் எப்படி ஒரு மாதிரி மிடில் பாத்தாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட டீச்சிங்ஸுமே இருக்கு. நார்வாஸ் அக்பர். ஸோ அக்பர் சொன்ன காலத்தில் அவர் மட்டும் தனியாக கிடையாது, அவட மாதிரி இந்த மாதிரி மிடில் பாத்தில் போகணும், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க. However, it was hardly to be expected that the orthodox elements in the 2 main religion, Hinduism and Islam, would surrender without a fight. So நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க ரிலீஜன் பெருசுன்னு நினச்சி ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த சண்டையுமே இல்லாமல் சரண்டர் ஆவாங்கன்றது நடக்கக்கூடிய காரியம், ரொம்பவே கஷ்டமான ஒன்று. As we shall see, the orthodox elements mustered behind the defense of the old faith, which was redefined to meet new challenges. So இது மாதிரி நிறைய ரினியூ ஆகிட்டு நிறைய சேலஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். The struggle between the 2 broad trends, one liberal and one non-sectarian, the other orthodox and traditional, was the heart of the intellectual and religious controversies during the so in the 16th, 17th, 18th centuriesலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து ரொம்ப லிபரலான ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து எந்த செக்டும் சேர்ந்தாமல் தனியாக இருப்பாங்க, சிலது வந்து ஆர்த்தடாக்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக லா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சிலது வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அறிவு இன்டெலெக்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த 6th, 17th and 18th 16th, 17th and 18th centuriesல வந்து இருந்துச்சு. இட் இஸ் திஸ் கண்டினியூவிங் ஸ்ட்ரகிள் விச் ஷோஸ் தட் தி இம்பாக்ட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் put forward by Kabir, Nanak and others on the same way thinking was by no means insignificant. ஸோ இது வந்து முக்கியம் இல்லை நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இவங்களோட டீச்சிங்ஸுமே முக்கியம், இவங்களோட டீச்சர்ஸுமே வந்து ஒரு முக்கியமான பிளேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ. இது வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டடி படி டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.